சீதாபதே ராம 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 கிருஷ்ணாய வாசுதேவாய் தேவகி நந்தனாய் நந்த கோபகுமாராய் கோவிந்தாய் நம நம. சீதாலக்ஷ்மண பாரத சத்ருக்ன ஹனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திர பரபிரமணே நம. ஸ்ரீபதியான சீதாராமுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய ஸ்ரவணயத்தில் நாம் இப்போது ஏற்கனவே பாண்டவர்கள் சொர்க்காரோகணம் செய்தது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். அதாவது என்னென்னா, இந்த பாகவதத்தை எவ்வளோ சுருக்கமாக சொல்லணும்னு பார்க்குறேன், முடியல. எங்கெங்கே ஸ்டார்ட் பண்ணணுன்னு பார்க்குறேன், முடியல. அது எப்படி இருந்தாலும் டைம் அதிகமாகிடுது. அப்போ பாகவதத்தை நாம் சுருக்க சொல்லணும்னு பார்த்தா முடியல. அது எவ்வளோ சுருக்கமாக சொன்னாலும் எங்கே பார்த்தாலும் சில விஷயங்கள் சொல்லாமல் போக முடியல, தாண்டி போக முடியல. சில விஷயத்தை கடந்து போக முடியல. பாகவதத்தில் பார்த்தா இந்த முதல் ஸ்கந்தமே அவ்வளோ விஷயம் இருக்குது. ஆனால் ஒரு விஷயம் யோசிக்கணும், நாம சங்கீர்த்தனம் பண்ணால் 1 மணி நேரம் நாம சங்கீர்த்தனம் பண்ண முடியல. அப்படியே என்னமோ ஒரு போர் அடிக்குது, ஒரு மாதிரி ஏதாவது அதை நாம ருச்சி தெரியலையோ என்னன்னு தெரில. ஆக மொத்தம் 1 மணி நேரம் சொன்னால் அடிக்கடி 1 மணி நேரம் ஆயிடுச்சான்னு டைம் பார்க்குறோம். ஆனால் பாகவதை பற்றி பேசுனா டைம் போயிட்டேன்னு வருத்தப்பட வேண்டாகுது. என்ன பாகவதம் கொஞ்சம் நேரம் பேசலாம், நிறைய விஷயம் பேசணுமே, ஆனால் 2 மணி நேரம் டைம் போதாது, 2.5 மணி நேரம் டைம் போதாதே அப்படின்னு வருத்தமாக இருக்குது. அதாவது பாகவதம் பற்றி பேசுனா டைம் போகிறதே தெரில. பகவன் நாம சங்கீர்த்தனம் பண்ணால் டைம் போக மாட்டேங்குது. டைம் கடக்கிறதே கஷ்டமாக இருக்குது. இது என்ன ஒரு வித்தியாசம் பாருங்கள். அதான் சொல்கிறேன், எத்பலம் நாஸ்தி தபசா ந யோகேன சமாதினா அனாயாசேன தத் சர்வம் சப்தாக ஸ்ரவணி லபேத்து. 7 நாள் பாகவதம் கேட்கும்போது ஆயாசமே இல்லையா, கஷ்டம் இல்லாமல் சுலபமாக தபஸ் படம் யோக படம் அத்தனை படம் கட்சிடுமா பாகவதம் கேட்கறதுனாலே. அதே படம் தான் நாம சங்கீர்த்தம் இருக்கோம், ஆனால் அதில் ஆயாசம் இருக்குது. ஏன்னா தொண்டை தண்ணி வத்தம் பகவான் நாம சங்கீர்த்தனம் பண்ணும்போது வச்ச சொல்லத்தில் சாதாரண விஷயம் 1 மணி நேரம் நம்ம நாம சொல்லதே போதும்னு ஆகிடும். நிறைய பேர் போர் அடிக்கும். நாம சங்கீர்த்தனம் கவர்ச்சியாக இருக்காது. ஆனால் பகவத் கதைகள் கவர்ச்சியாக இருக்கும், கேட்கறதுக்கு ஆசையாக இருக்கும். இது காது குத்துட்டு உட்கார வேண்டியது தான். இதில் காது வலிக்காது, சொல்கிறவங்களுக்கும் வாய் வலிக்காது. சொல்கிறவங்களே பார்த்து தான் சொல்லுவாங்க, எப்படியா சீக்கிரம் முடிச்சிடணும் தான் பார்ப்பாங்க. ஆனால் சீக்கிரம் முடியாது, அப்படி இழுத்தும் போயிடும். அது நம்ம பாகவதத்தில் தான் பார்க்கலாம். பாகவத ராமாயணம் பேச ஆரம்பித்தா 2 மணி நேரம் பத்தாது. எவ்வளோ கதையை அதில் அடக்க முடியும் 2 மணி நேரத்தில். எவ்வளோ விஷயங்கள் இருக்குது பாகவதத்தில், ராமாயணத்தில். அதான் சொல்கிறேன், இதுவும் பக்தி தான், அதுவும் பக்தி, நாம சங்கீர்த்தனம். ஆனால் நாம சங்கீர்த்தத்தில் கஷ்டம் இருக்குது, ஆனால் டைமும் போகாது சீக்கிரமாக. ஆனால் பாகவதத்தில் டைம் போய்த்தேன்னு வருத்தமாக இருக்கும். அவ்வளோ ருச்சி உள்ளது பாகவதம். சரி, அடுத்தது பார்ப்போம். பாண்டவர்கள் மகாபிரஸ்தானம் போய்விட்டார்கள், சொர்க்காரோகணம் அடைந்து விட்டார்கள், அவர்கள் மோட்சம் அடைந்து விட்டார்கள். அதற்கு பிறகு பரிசுத்த மகாராஜன் பட்டம் கட்டி ராஜாவாகிறார். அப்படி ராஜ்யத்தில் கலி பிரவேசிச்சிருக்கிறான் அப்படின்னு கேள்விப்பட்டு திக்விஜயம் சென்றார் பரிசுத்த மகாராஜா. அந்த சமயத்தில் ஒரு காளையும் ஒரு பசுவும் கூடி பேசி கொண்டிருக்கிறது. அந்த காளையினுடைய கால்கள் 3 துண்டிக்கப்பட்டு இருக்கிறது. பக்கத்தில் ஒரு சூத்திரனானவன் ராஜவேஷம் அணிந்திருக்கிறான். அவன்தான் கைகளில் வாழை ஓங்கிண்டு தண்டிக்கிறான். அந்த பசுடைய அந்த ரிஷபத்தினுடைய காலை துண்டிச்சிருக்கான். அந்த பசு ஒரு காலை நிற்க முடியாததுனால அந்த காளையானது, ரிஷபம் தான் காளை, அந்த காளையானது அந்த ரிஷபமானது 3 கால்கள் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சூத்திரனானவன் ராஜவேஷம் அணிந்திருக்கிறான். அவன் கத்தியினால் அந்த 3 கால்களை வெட்டி விட்டான். அது ஒரே காலில் நிற்க முடியாது இல்லையா அந்த ரிஷபம், அதனால் பசுனுடைய ஆதரவில் சாஞ்சிட்டு இருக்குது. அப்போ இதை உடனே பார்த்து பரிசுத்த மகாராஜனுக்கு கோபம் உண்டாயிடுச்சு. ரதத்திலிருந்து இறங்கினார். நீ சூத்திரனாக இருந்து ராஜவேஷம் அணிந்திருக்கிறாய், அதுவே பெரிய தப்பு. ஏன்னா இந்த உலகத்துக்கு சக்கரவர்த்தி யாருன்னா, ராஜா யாருன்னா பரிசுத்தன ராஜா. இவன் ராஜவேஷம் அணிந்திருக்கிறானே, பார்க்கறது பார்த்தா சூத்திரன் வேலையை செய்கிறான். ஏன்னா பசுக்களை இம்சை பண்ணுறது ஒரு துஷ்டனுடைய செயல், அவர் தர்மாத்மா செய்கிற செயல் இல்லை, ஒரு ராஜா செய்கிற செயல் இல்லை. அப்படிப்பட்ட கோஹத்தி பண்ணுறவன் என் தேசத்தில் இருக்க தகுதியற்றவன். அதனால் அதுவும் ராஜவேஷம் அணிந்திருக்கிறதே பெரிய தப்பு. ஏன்னா ராஜா நான் தான், பரிசுத்த ராஜாவாக இருக்கும்போது இவன் ராஜவேஷம் அணிந்திருக்கிறான். உடனே அவனை வெட்டுவதற்காக வாளை ஓங்கினார்.
வாலி வங்கத்துக்கு முன்னாடி விசாரணை பண்ணார் இல்லையா, அதனால் அந்த பசுவையும் ரிஷபத்தை பார்த்து கேட்குறார், உங்களை வெட்டினவன் யார், உன் கால்களை துண்டித்தவன் யார், நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு. இந்த இவன் தானே, யார், இந்த சூத்திரன் தானே, ராஜவேஷம் இருக்கிற சூத்திரன் தானே, சொல்லு, அவனை வெட்டி போட்டுடுறேன் அப்படின்னு பரிசுத்து கேட்குறார். அப்போ ரிஷபதேவன் சொல்கிறது, அப்பா என்னுடைய கால்களை துண்டித்தது யாருன்னு நீ கேட்குற, என் துன்பத்துக்கு காரணம், சில பேர் சொல்கிறாங்க துன்பத்துக்கு காரணம் காலம்னு சொல்கிறாங்க, சில பேர் தெய்வம்தான் காரணம்னு சொல்கிறாங்க, சில பேர் அவங்களுடைய சுபாவம் காரணம் சொல்கிறாங்க. நீ தான் ராஜாவாச்சே, அது எதுன்னு நீயே தீர்மானிச்சிக்கோ, என் துன்பத்துக்கு காரணம் யாருன்னு நீயே தீர்மானிச்சிக்கோ அப்படின்றார். அப்போ தான் பரிசுத்த மகாராஜன் பார்த்து சொல்கிறார், ஆஹா, காலை துண்டிச்சவன் எதிரவே இருந்து கூட அவனை நேரடியாக காட்டி கொடுக்காத ஒரு தர்மம் உன்னிடத்தில் இருக்கிறதே, அதனால் நீ சாதாரண காளையாக இருக்க மாட்டாய். ஏன்னா காளை வடிவத்தில் தர்மதேவதை சஞ்சரிக்கிறது நான் முன்னோர்கள் வாக்கள் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால் நீ காளை வடிவத்தில் இருக்கிறது தர்மதேவதை தான். அப்போ காலதேவ தர்ம வடிவம்னா பசு வடிவத்தில் இருக்கிறது பூமாதேவியாக இருக்கணும் கண்டிப்பாக. அந்த பூமியில் தான் தர்மம் சம்ரட்சிக்கப்படுகிறது. அப்படின்னா அந்த தர்மத்தை கெடுத்தவன் இவன் கலிபுருஷனாக இருக்கணும் அப்படின்னு கண்காணிச்சுட்டார், புரிஞ்சுட்டு அப்போது ஒரு தப்பு செய்தவனை நேரடியாக சுட்டி காட்டினா அந்த தோஷம் தன்னையும் வந்து சாரும். அதனால் தப்பு சொல்கிறவங்கள நேரடியாக பேர் சொல்லி இவன் குற்றவாளியும் சொல்லக்கூடாதான். சொன்னால் அந்த பாவம் நம்மளுக்கும் வந்து சேரும். அந்த தர்மம் தெரியும் பரிசுத்த மகாராஜாவுக்கு, தர்ம தேவதையாகிய காளைக்கு தெரியும். அதனால் நேரடியாக சுற்றி காட்டாமல் சில பேர் வந்து காலம் தன்னுடைய துன்பத்துக்கு காரணம் காலம்னு சொல்கிறான், விதி. அதனால்தான் தர்மம் தெரிஞ்சவர்கள் குற்றத்தை யார் மேலேயும் போட மாட்டாங்க. தனக்கு வந்ததுன்னா தன் கர்ம வினை என் விதியின்படி நடந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை நம்ம சுபாவம், இல்லை தெய்வத்தில் எல்லாம் தெய்வ செயல் இதில் அப்படின்னு சொல்லி யாரையுமே குற்றமாக பார்க்க மாட்டாங்க. அதான் சாதுடைய லட்சணம். அவர்கள் தான் தர்மாத்மாக்கள். அப்படிப்பட்ட தர்ம தேவதையாக இருக்கிறதுனால நேரடியாக சுட்டி காட்டாமல் தர்மத்தை பேசினதால் தர்ம தேவதைன்னு தெரிஞ்சுட்டார் பரிசுத்து. உடனே வாளை எடுத்து அந்த கலிபுருஷன் தான் இவன் காலை துண்டிச்சது தெரிஞ்ச உடனே வாளை எடுத்து வெட்ட ஓங்கினார். உடனே காலில் விழுந்துட்டான் கலிபுருஷன். காலில் விழுந்துட்டா அவனை தண்டிக்கக்கூடாது அப்படின்றது ராமருடைய நியமனம். தன்னை சரணாகதி அடைஞ்ச விபீஷணையும் ஆதரிக்கலையா ராமச்சந்திரமூர்த்தி. அந்த ராமருடைய வழி தான் அர்ஜுனன் பின்பற்றுகின்றான். அந்த அர்ஜுனுடைய பரம்பரையில் வந்த பரிசுத்தம் அதை தானே பின்பற்றி ஆகணும். அதெல்லாம் சொல்கிறார், நதே குடாகேஷ யசோதராணாம் பத்தாஞ்சலிர் வை பயமஸ்தி கிஞ்சித்து ந வர்த்திதவ்யம் பவதா கதஞ்சன க்ஷேத்ரே மதியே துவம் அதர்ம பந்துஹு. நீ அதர்மத்துக்கு துணை போகிறவன். நாங்களோ அர்ஜுனுடைய வம்சத்தில் அர்ஜுனுடைய புகழை கெடுக்க மாட்டோம். காலில் விழுந்தவர்கள் சத்திரியர்கள் ரட்சிக்க வேண்டியது. அந்த சத்திரிய தர்மத்தை விட மாட்டேன். அதனால் நீ காலில் விழுந்துட்டால் உன்னை நான் தண்டிக்க மாட்டேன். ஆனால் என் தேசத்தில் நீ தங்காத, நீ அதர்மத்துக்கு துணை போகிறவன் ஓடி போயிடு அப்படின்னு சொல்லி துரத்துறார். அப்போ அந்த கலிபுருஷன் கேட்குறான், நான் எங்கே போகிறது, இது கலியுகமாச்சு, என்னுடைய யுகத்தில் நான் என்னை வெளியே போன்னு சொன்னால் நான் எங்கே போகிறது, எனக்கு ஏதாவது ஒரு இடத்த ஏற்பாடு பண்ணுங்க, நான் அந்த இடத்துல தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போது உடனே பரிசுத்து தீர்மானிக்கிறார், அப்பியத்தித ததாதஸ்மை ஸ்தானானி கலையே ததோ தியூதம்பானம் ஸ்திரிய சூனா எத்த அதர்ம சதுர்விதா. அதனால் 4 இடத்துல நீ தங்கிக்கும். சூதார இடத்துல போய் நீ இரு, மதுபானம் பண்ணுற இடத்துல இரு, வேஷ்யா சங்கம் துஷ்டஸ்திரீகள் இருக்கிற இடத்துல நீ இருக்கலாம். அதே சமயத்தில் சூனா மாம்சபக்ஷணம், அதாவது ஜீவம்சம் செய்யக்கூடிய இடத்துல நீ போய் இரு. இந்த 4 இடத்துல போய் உனக்கு இடம் கொடுக்குறேன், நீ போய் அங்கே தங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறார். இந்த 4 இடம் போதான்னு மறுபடியும் யாசிக்கிறானாம். புனஸ்ச யாச்சமானாயே ஜாதுரூபம் அதாத் பிரபு ஜாதுரூபம் அதாத் பிரபு. அதாவது மறுபடியும் யாசிச்சானா, இந்த 4 இடம் போதாது, இன்னொரு இடம் கொடுங்களேன் அப்படின்ட்டு. அப்போ 5ஆவது இடம் வந்து தங்கம் தங்கம் பொன் தங்கம்லாம் இருக்கு இல்லையா, அப்போ தங்கம் பணம் அப்படிப்பட்ட தங்கத்தை இருப்பிடமாக கொடுத்தாராம் 5ஆவது இடம். அப்போ தங்கம் பணம் இந்த சொத்துலாம் இருக்கிறதுனால தானே மதுபானம் பண்ணுறான், மாம்சபக்ஷணம் பண்ணுறான். அப்போ 5ஆவது இடம் கொடுத்த உடனே அப்போ சந்தோஷம் அடைந்தானான் கலிபுருஷன். அதனால தான் தங்கம் சொத்து பணம் இதெல்லாம் நிறைய இருக்கிற இடத்துல பார்த்தா கலிபுருஷன் இருப்பான்.
இந்த 5 இடம் கொடுத்தோன்னா 5 இடத்துல கலிபுருஷன் இருக்கிறான்றதுக்கு அடையாளமாக 5 தோஷங்கள் காணப்படுகிறது. என்னன்னு கேட்டால், ததோ அந்துருதம் மதம் காமம் ரஜோ வைரம் ச பஞ்சமம். சூதாரத்தில் வந்து பொய் இருக்கும், மதுபானம் பண்ணுற இடத்துல மதம் கர்வம் இருக்கும், ஸ்திரீ வேசிய சங்கம் இருக்கிற இடத்துல காமம் அதிகமாக இருக்கும், சூனகா மாம்சபக்ஷணம் பண்ணுற இடத்துல வந்து ரஜோகுணம் அதிகமாக இருக்கும். அதே சமயத்தில் சொத்து சுகம் பணம் அதிகமாக இருக்கிற இடத்துல விரோத பாவம் அதிகமாக இருக்கும், விரோதத்தை உண்டாக்கிடும். இப்போ சொத்துனால தானே அண்ணன் தம்பிகளுக்குள்ளே விரிசல் உண்டாகுது. அப்பா கண்டா பிள்ளைக்கு ஆகாது, அண்ணனை கண்டா தம்பிக்கு ஆகாது. எதனாலனா சொத்து சுகத்தினால. அதனால் பணத்து மேலே ஒரு ஆசையை விட்டுடணும். ஏன்னா அங்கே அந்த பணம் அதிகமாக இருந்தாலும் அது களிக்கு இருப்பிடம். அது எல்லாமே அளவுக்கோடு இருந்தால் தான் அது களி நம்மளை பாதிக்காது. அதே சமயம் சூதாட்டத்தில் பொய் இருக்கும். அதனால் ஏன் சூதாட்டத்தை முதலிடம் கொடுத்தாருன்னா கலிபுருஷனுக்கு, சூதாட்டத்தினால்தானே நம்ம பாட்டனார்கள் பாண்டவர்கள்லாம் கெட்டு போனாங்க. ஆனால் சூதாட்டத்து மேலே ரொம்ப கோபம். அதனால் அந்த சூதாட்டத்தில் போய் நீ இரு அப்படின்னு களிக்கு அந்த இடத்த கொடுத்தாராம். இப்படி 5 இடங்களுக்கு கொடுத்துட்டு அமூனி பஞ்சஸ்தானானி ஹதர்ம பிரபவ கலிஹி, அதர்மத்துக்கு அதிகரிக்க செய்யக்கூடிய இந்த 5 இடத்த ஸ்தானத்தை கொடுத்தான். அதனால் இந்த 5 இடத்தையும் ஒரு தர்மம் தெரிஞ்சவன், ஒரு பக்தனானவன் இந்த 5 இடத்துல ஒரு இடத்த கூட நாடக்கூடாது, இந்த 5 இடத்தையும் நாடக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதற்கு பிறகு மறுபடியும் அந்த இழந்த பாதங்களாகிய தர்ம தேவதைக்கு பாதங்கள் என்னென்னா தபசு, சௌச்சம், தயா, தானம். இந்த 4 பாதங்கள் தபசு, சௌச்சம், தயை, சத்தியம். தபசு, சௌச்சம், தயா, சத்தியம். இந்த 4 பாதங்கள் கொண்டது தான் தர்ம தேவதை. அது 3 பாதங்களை இழந்திருந்தது. என்னென்னா தபசு, சௌச்சம், தயை. இப்போ ஒரே ஒரு பாதம் சத்தியம் என்ற பாதத்தில் மட்டும் நடமாடிக்கொண்டிருந்தது. அதனால் வந்து இப்போ 3 பாதங்களையும் புனருத்தாரணம் பண்ணி அதுக்கு 3 பாதங்களையும் ஒட்ட வச்சு அந்த தர்ம தேவதை 4 பாதங்களும் நடமாட விட்டாராம் பரிசுத்த மகாராஜா. இப்போ பரிசுத்த ராஜ காலத்தில் தர்ம தேவதை 4 பாதங்களோட தபசு, தயை, தானம் இவைகளோடு செழிப்பாக இருக்குது. தேசங்கள்லாம் உலகமெல்லாம் களி தலையெடுக்க முடியல. சமயம் பார்த்து பரிசுத்தை வீழ்த்து நாள் வழியாக நம்ம தலையெடுக்க முடியாதுன்னு சொல்லி அவன் காத்து நின்றானான். அப்போ எங்கே பார்த்தாலும் என்னன்னா யாகங்கள் நடத்தும்படி செய்துட்டார். யாகங்கள் நடக்கிற இடத்துல யாகங்களால் விஷ்ணு ஆராதிக்கும் போது அந்த இடத்துல வந்து கலிபுருஷன் தலையெடுக்க மாட்டான். கலியுகத்தில் பரிந்துரைக்கப்பட்ட யஜ்யம் என்னென்னா நாம சங்கீர்த்தன யஜ்யம் தான். அந்த யஜ்யம் பண்ணிட்டா யஜ்ஞேஸ்வரம் யஜ்ஞ விதான விஜ்ஞாக ந வர்த்திதவ்யம் தத் அதர்ம பந்தோ தர்மேன சத்தியனிச்ச வர்த்திதவ்ய. எங்கே பார்த்தாலும் தர்மம் சத்தியம் செழிச்சு இருக்கிறது. பிரம்மாவர்த்த எத்த யஜந்தி யஜ்ஞே யஜ்ஞேஸ்வரம் யஜ்ஞ விதான விஜ்ஞாக. எங்கே பார்த்தாலும் யஜ்ஞம் என்ன யஜ்ஞம்னா நாம சங்கீர்த்தனம் யஜ்ஞம். எங்கே பார்த்தாலும் நாம சங்கீர்த்தனம் பண்ணும்படி, பகவத் ஆராதனைகள் பண்ணும்படி, கதா காலட்சேபம், பாகவதம் இவைகள்லாம் நடத்தும்படி ஏற்பாடு பண்ணிட்டான் கலிபுருஷன். அதனால் எங்கே பார்த்தாலும் பரிசுத்த மகாராஜா ஏற்பாடு பண்ணிட்டார். எங்கே பார்த்தாலும் யாகங்கள் அப்படின்னு நாம சங்கீர்த்தன யஜ்ஞம், எங்கே பார்த்தாலும் நாம கீர்த்தனம், கதா காலட்சேபம், பாகவத பாராயணம் அப்படின்னு எங்கே பார்த்தாலும் ஏற்பாடு பண்ணிட்டார். ராமாயணம் இவைகளாம் நடத்தும்படி ஏற்பாடு பண்ணிட்டார் பரிசுத்த மகாராஜா. அதனால் கலியால் தலையெடுக்க முடியல. இப்படி யஜ்ஞங்களால் பகவான் ஆராதிக்கும், பகவான் சந்தோஷம் அடைகிறான். அப்போ சமயம் பார்த்து பரிசுத்த வீரத்தில் என்ன பண்ணுறான், ஒரு சமயம் வேட்டையாட போகிறான் பரிசுத்த மகாராஜா. வேட்டையாட போகும்போது ஜீவம்சம் இருக்குது. ஆமாம், வேட்டையானா ஜீவம்சம் இருக்குல்ல, ஜீவம்சம் பண்ணுற இடத்துல சூனா ஜீவம்சம் பண்ணுற இடத்துல நீருன்னு சொல்லியிருக்கா இல்லையா. அப்போ வேட்டையாடுற இடத்துல கலிபுருஷன் வந்துட்டான். அந்த சமயம் பார்த்து மிருகங்களும் எதுவும் கிடைக்கல வேட்டையாடுறதுக்கு. ரொம்ப களைச்சி போயிருக்கார், இழைச்சி போயிருக்கார், பசி தாகத்தோடு வாட்டப்பட்டு அப்படியே வரார் பரிசுத்து. அந்த இடத்துல சமிகர்னு ஒரு மகரிஷி, அந்த மகரிஷியுடைய ஆசிரமத்துக்கு வரார். அந்த இடத்துல அவர் துரியாதீத நிலையில் இருக்கார், யோக நிஷ்டையில் சமாதி நிலையில் இருக்கிறார். அவர் தேக பிரக்னியை மறந்து கட்ட மாதிரி இருக்கார். அப்போ இவர் பசி தாகம்னு அலறாரு பரிசுத்த மகாராஜா. ஆனால் திரும்பியே பார்க்கல அந்த ரிஷி. என்னடா நம்ம எவ்வளோ பசி தாகத்தில் கதறணும், என்ன தான் தியானத்தில் இருந்தாலும் தியானம் கலைஞ்சிருக்கணும், நான் கத்தில் தியானம் கலைஞ்சிருக்கணுமே. ஆனால் இவர் அசைவத்து இருக்கிறாரே. ஆஹா,
இந்த ராஜா வந்தானா கூஜா வந்தானா யார் வந்தால் நமக்கு என்ன அப்படின்றது இதில் இருக்காரா? நான் வந்து தர்மத்தை ரட்சிக்கிறேன்னு சொன்னால் சுதந்திரமாக இப்படி தவம் பண்ண முடியுமா? சமீக மகரிஷி அந்த ரிஷியானவர் இதுக்கு முன்னாடி வராத கோபம் சாதுக்கள் இடத்துல, அதுவும் சாதுக்களை ரட்சணம் பண்ணக்கூடிய பரிசுத்த மகாராஜனுக்கு அப்படிப்பட்ட சாதுவாகிய சமீக பரிசுத்திலே கோபம் உண்டாயிடுச்சான். அபூதபூர்வன்னு ஒரு பதம் இருக்குது. அபூதபூர்வ சகசா சுத்ருப்யாம் அர்த்திதாத்மனகா பிராமண பிரத்தி அபூத் பிரம்மனு மத்சுர மன்யூரே வச்ச. மன்யுனா கோபம், போராமை, மத்சுரனா போராமை கோபம் ரோஷம் இவைகள்லாம் அப்படியே தலையெடுத்து அடித்தான் பரிசுத்துக்கு. அந்த போராமையும் கோபம் எதனால் வந்ததுன்னா கலிபுருஷன் மண்டையிலேருந்து தோன்றானா. பத்தியா ஒரு ராஜா சக்கரவர்த்தி நீ வந்தவொடனே மதிக்க மாட்டார் பற்றி அந்த ரிஷி அப்படி அகங்காரமாக. அதுவும் ஒரு சாதாரண ஒரு பாமரன் வந்தாவே பசிதாகன்னா உடனே ஒரு சாதுவானவர் என்ன பண்ணணும், எழுந்து வந்து தண்ணி கொடுக்கணும், ஒரு உதவி செய்யணும். ஆனால் இவர் பற்றியா கொஞ்சம் கூட சிராம உட்காந்துருக்கார் பற்றியா அப்படின்னு இவருக்கு கோபம் வந்துடுச்சு. நம்ம ஒரு 2 தடவை கூப்பிட்டு நம்ம வீட்லேயே நம்ம பிள்ளைகளையே ஒரு தடவை கூப்பிட்டு 2 தடவை கூப்பிட்டு மதிக்கலாம் உடனே கோபம். அப்போ 3வது குரல் பயங்கரமாக இருக்கும். வசதி ஏய் ஏன்னா கூப்பிட்டா வரமாட்டேன்ற அப்படின்னு நம்ம கோபமாக பேசுவோம். இது வீட்டில் சகஜமாக நடக்கிறது தானே. அப்போது ஒரு ராஜஸ்தானத்தில் இருக்கிற பரிசுத்துக்கு எவ்வளோ கோபம் வந்திருக்கும். அதான் வாழ்நாளில் வராத கோபம் வந்துடுச்சு அன்றைக்கி. சாதுக்களை வந்து மதிக்கக்கூடியவர். ஆனால் இவர் பிரார்த்தனை அங்கீகரிக்கலைன்றதுனால கோபம் வந்துடுச்சு, பொறாமையும் உண்டாயிடுச்சான். நம்மளால் ஜெயிக்க முடியாத பசிதாகத்தை ஜெயிச்சுட்டு அவர் உட்காந்துருக்காருன்னு பொறாமையாக பிரம்மசிவ அழகாக சொல்லுவார். அதே சமயத்தில் ஒரு ராஜா வந்திருக்கின்ற கூட மரியாதை கொடுக்காமல் இருக்க உயர்ந்துக்கலையேன்னு சொல்லிட்டு கோபமாக. அப்போ என்ன பண்ணுறார், வழியில் செத்து கடந்த பாம்பு எடுத்து கழுத்தில் போட்டுறாரு. ஒரு உண்மையான சமாதி இருக்கால பொய்யான சமாதி இப்போ நான் தெரிஞ்சுக்கிறேன் பாருங்க. பரிசுத்தின் பேர் வச்சுட்டு மகான்களை விஷ பரீட்சை பண்ணுறதுக்காக பரிசுத்தின் பேர் வச்சுது. பகவானை கண்டறிஞ்சாருந்தாலே அவனுக்கு பரிசுத்தின் பேர் வச்சுது. அந்த பரிசுத்தானவன் என்ன பண்ணுறான்னா மகான் இடத்துல விஷ பரீட்சை பண்ணுறான். செத்து கடந்த பாம்பை ஒரு உண்மையான சமாதியில் இருந்தாருன்னா அசைவற்று இருப்பார். இல்லை ராஜா கர்வமாக இருந்தாருன்னா டக்குன்னு பாம்பு போட்டவொடனே டக்குன்னு இந்த செலுத்துடுவார். அதை பார்த்துடலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணால் செத்து கடந்த பாம்பை எடுத்து கழுத்தில் போட்டார். அப்படின்னா என்ன குறிக்கிறேன்னா அந்த செத்த பாம்பும் நீயும் ஒன்று, அது ஒரே மாதிரி தான் இருக்கீங்க, அசைவற்று இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். அந்த செத்து கடந்த பாம்பை எடுத்து கழுத்தில் வில்லு நுனியில் எடுத்து கழுத்தில் போட்டு போயிட்டு அது பாட்டு நாட்டுக்கு போயிட்டார். அதை போகிறதும் போகிறார், எப்படியும் வீட்டில் போய் சாப்பிட போகிறார், தண்ணி குடிக்க போகிறார். அதை கழுத்தில் போடாமல் இருந்ததான்னா அது கலிபுருஷன். அப்படி நம்மளுக்கு ஒன்றுமில்லாத விஷயத்தை நம்ம பெருசாக்கிடுவோம். கலிபுருஷன் பண்ணுறது சண்டை பெருசாகணுமே, விஷயத்தை பெருசாக வார்த்தைகளை விடுவோம். நாமலாம் சில தவறுகள்லாம் பண்ணுவோம். அந்த தவறுகள் பண்ணாமல் போயிருந்தால் கூட நம்ம போய்ச்சிடலாம். இது மாதிரி தான் நம்ம துடுக்குத்தனம், இது போல் அவசர புத்தி, கோபத்தினால் பண்ணக்கூடிய விஷயம் எவ்வளோ விபரீதம் உண்டாகுதுன்னு யோசித்து பாருங்கள். அப்போ அந்த கோபத்தினால விபரீதமாக நம்ம யோசிக்கிறோம், விபரீதமாக செயல்படுறோன்னா அது என்னென்ன கலிபுருஷன் பண்ணுற வேலைன்னு தெரிஞ்சுக்கணும். முதல்ல பரிசுத்துக்கும் அப்படி தான் களி வேலை செய்தான். கர்ப்பத்திலேயே பகவானை தரிசனம் பண்ண அவனுக்கு கூட பரிசுத்தே வந்து தாக்கணும்னா நம்மளாம் எந்த மூலிக்கு. அப்போ நம்ம கலியுகத்திலே நம்மளாம் எவ்வளோ களியை இத்தனைக்கும் ஆதரவு கொடுத்து பேசலை, களியை நிற்கிறதும் தான் பண்ணான், விரட்டினான். அந்த கொஞ்ச நேரம் கலியுகத்தில் பேசுனதால் வந்த தோஷம் இப்போது சாதுக்கு அபச்சாரம் பண்ணுற மாதிரி ஏற்பட்டுச்சு பாருங்கள். புத்தியை மாற்றிச்சு பாருங்கள், யோசித்து பார்க்கணும். அதனால் கலியுகத்திலே வாழ்கிற நம்ம நிலமெல்லாம் என்ன? அதாவது கலியுகத்தில் கல்மஷ சித்தானம் பரிசுத்துக்கு அந்த கல்மஷம் வந்து பாதிச்சுன்னா நம்மளுக்கு தான் வந்து பாதிக்காதா? யோசிச்சுப்பாங்க. அதனால் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். சாதுக்களை பார்த்தா எப்பொழுதும் வணங்கணும். எந்த நிலையில் நம்ம இருந்தாலும் அவங்களுக்கு எப்பொழுதும் மரியாதை கொடுக்கறதில் நம்ம தவறக்கூடாது. அப்படிப்பட்ட சாதுக்கு அபசாரம் பண்ணக்கூடாது. அப்படியே அந்த பாம்பு போட்டு போகும்படி பண்ணிட்டார். அது பாம்பு போடாமல் தான் போயிருந்தா என்ன, கொஞ்சம் பொறுமையை கடைப்பிடிச்சிடலாமே. கட்சியில் அவருடைய உயிருக்கே ஆபத்து வரும்படி ஏற்பட்டுச்சு. சரி, அதுக்கப்புறமா சமீக மகரிஷியுடைய புத்திரன் ஒருத்தர் இருக்கான், ஸ்ருங்கின்னு. அந்த ஸ்ருங்கியானவன் என்ன பண்ணால் பசங்க மூலமாக கேள்விப்பட்டு, ஆஹா எங்கள் அப்பா கழுத்தில் பாம்பு போட்டவன் இன்னிலிருந்து 7வது நாள் தக்ஷர் என்ற பாம்பால், இந்த பாம்புக்கு தலைவனாகிய தக்ஷர் என்ற பாம்பால் 7வது நாள் மரணம் அடைய கடவுதுன்னு சொல்லிட்டு சாபம் கொடுத்துட்டான். சாபம் கொடுத்துட்டு அப்பாக்களை போய் அழறான். இந்த சமயம் பார்த்து பரிசுத்த மகாராஜா போனார்லையே, ரொம்ப வருத்தப்பட்டார். ஐயோ ஒரு சாதுக்கு அபச்சாரம் பண்ணிட்டோமே அப்படின்னு வருத்தப்பட்டார். இந்த ராஜ்யம்லாம் அழிஞ்சு போகணும் என் கண்ணு முன்னாடியே, என் சொத்து சொகலாம் அழிஞ்சு போகணும், அப்போ தான் என் திமிரு அழியும். நான் ராஜான்ற கர்வத்தினால்தானே ஒரு மகான்களை காப்பாற்ற வேண்டியிருக்க
சத்திரியன் ஆகிய நானே அந்த அதர்மத்தை பண்ணிட்டேனே, எப்படி என் புத்தி கெட்டு போச்சு. சரி, இனிமேட்டு நான் வந்து எனக்கு சரியான தண்டனை கிடைக்கணும், நான் மன்னிப்பை விரும்பலை, தண்டனை கிடைக்கணும், நான் எல்லாரையும் தண்டிக்கக்கூடிய தகுதியில் எனக்கு தகுதி கிடையாது, ராஜ்யத்தில் இருக்க தகுதி கிடையாது, எனக்கு கரெக்டான தண்டனை கிடைக்கணும் அப்படின்னு பகவானுக்கு பிரார்த்தனை பண்ணுறார். தண்டனையும் விரும்பினான் பரிசுத்து, மன்னிப்பை விரும்பலை. அப்போ அந்த சமயம் பார்த்தோன்னா ஸ்ருங்கின்ற வந்து சாபம் கொடுத்துருக்கா இல்லையா, அப்போது ஸ்ருங்கின்ற போய் அழறான் அப்பாவும் கழுத்தில் பாவம் போட்ட அந்த ராஜாவின்னு. அப்போ ஞான திருஷ்டியில் பார்த்தா நடந்த விஷயம்லாம் கேள்விப்பட்டு, நீ என்ன பண்ண, நான் சாபம் கொடுத்துட்டேன், சாபம் கொடுத்து சபாஷ், அந்த ராஜா சாபம் கொடுத்துறியா அப்படின்னு சொல்லலையா அப்பா, அட பக்குவம் இல்லாத மூட புத்தி படைத்தவனே அப்படின்னு திட்டுறாரு பிள்ளைய. ஏன்டா அந்த ராஜா சாபம் கொடுத்தா, அவர் நமக்கு விருந்தாளியாக வந்தவர், நான் தான் யோக நிஷ்டையில் இருந்துட்டேன், நான் கவனிக்கலை, அவர் விருந்தினராக வந்தவர், அவரை போய் நீ சாபம் கொடுக்கலாமா, ஏதோ அறியாமையில் பாம்பு கழுத்தில் போட்டார், அதுக்காக நீ மரணத்தை சாபம் கொடுமா, மரணத்தை சாபம் ரூபமாக கொடுப்பியா, அவர் உபசரிக்க வேண்டி அவருக்கு போய் சாபம் கொடுக்குறியே, பக்குவம் இல்லாதவனே சொல்லிட்டு பிள்ளையை திட்டினாராம். திட்டிட்டு பகவான்களை மன்னிப்பு கேட்டுட்டாராம். இந்த ஸ்ருங்கி சமீக மகர்ஷியுடைய புத்திரன் தான் ஸ்ருங்கி, அவன் பண்ண தவறுக்காக தயவுசெய்து நான் மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு பக்குவம் இல்லாமல் தப்பு பண்ணிட்டான், பகவானே மன்னித்து விடுங்கள், உங்கள் பக்தனை சபித்து விட்டார் என்று பிரார்த்தனை பண்ணுறார். உடனே தன் சிஷியரை விட்டு அனுப்பிச்சார். போய் முதல் பரிசுத்த மகாராஜா சொல்லு விஷயத்தை, அவன் ஏதாவது பரிகாரத்தை தேடிக்கிட்டோம் அப்படின்ட்டு சிஷியனை விட்டு அனுப்புகிறான். அந்த சிஷியன் வந்து சொல்கிறான் பரிசுத்த இடத்துல, சுவாமி நீங்கள் மகாத்மா கழுத்தில் பாம்பு போட்டு வந்தீங்களே, அந்த மகாத்மாவுடைய பிள்ளை ஸ்ருங்கி என்பவர் சாபம் கொடுத்துருக்கா, இன்னும் 7ஆம் நாள் தட்சணம் பாம்பு மரணம் அடைய போய், அதுக்கு என்ன பண்ணுவோம் நீங்கள் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு அவர் பாட்டு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டான் அந்த ரிஷிபுத்திரன், அந்த ரிஷியனுடைய சிஷியன். அது கேள்விப்பட்டால் சந்தோஷம் அடைந்தாராம். சாபரூபமாக எனக்கு விரக்தி காரணம், என் வைராக்கியம் அடைவதற்கு காரணமாக அமைஞ்சது பற்றியா, மனைவி அனுகூலமாக இருக்கிறா, ராஜ்யமெல்லாம் அனுகூலமாக இருக்க, மந்திரிகள்லாம் அனுகூலம், பிரஜைகள்லாம் அனுகூலம், வயசு பார்த்தா நல்லா இளம் வயசு 30 வயசு, இப்போ எல்லா சௌக்கியமும் இருக்குது, அனுபவிக்கலாம், ஆனால் ஆயுசு இல்லை பற்றியா, அந்த ஆயுசில் வந்து இத்தனை இருந்து பிரயோஜனம் இல்லையே, 7ஆவது நாள் சாக போகிறேன்னா என்னத்தை அனுபவிக்க முடியும். அதுதான் பகவான் எங்கே கை வச்சான் பற்றியா, வைராக்கியத்தை உண்டாக்கிறதுக்காக அது பண்ணானோ, அதான் சொல்ல விரக்தி காரணம், இது வைராக்கியத்துக்கு காரணமாக அமைஞ்சது இந்த சாபமானது அப்படின்னு சொல்லி உடனே தலைவெறி கோலமாக பரிசுத்த மகாராஜா இந்த ஜனமேஜயாதி 4 புத்திரர்கள் இருக்கிறாங்க பரிசுத்துக்கு, மந்திரிகளிடத்தில் ராஜ்யத்தை ஒப்படைச்சிட்டு இந்த ஜனமேஜயன் பெரியவனான அவனுக்கு பட்டம் கட்டுங்கள் என்று தன்னுடைய மனைவி இராவதி என்பவர்களையும் விட்டுட்டு அது பாடு தலைவெறி கோலமாக கங்கை கரைக்கு வந்துட்டாராம் யார், பரிசுத்த மகாராஜா. அப்போ பரிசுத்த மகாராஜா அப்படி போகிறவன் கிடையாது, இந்த கலியினால் வஞ்சிக்கப்பட்டு விட்டான், ஏமாற்றப்பட்டான். ஆனால் பைபிளில் திருத சித்தமீசே, ஈஸ்வரனிடத்தில் திடமான சித்தமுடையவனாக பகவானை தியானம் பண்ணி கொண்டு உட்கார்ந்துருக்கிறார் வடக்கு திக்க நோக்கி. அப்போ இது கேள்விப்பட்ட ராஜ ரிஷிகள், பிரம்ம ரிஷிகள், தேவ ரிஷிகள்லாம் அங்கே பரிசுத்த மகாராஜனை பார்க்கறதுக்கு சூழ்ந்துட்டாங்களாம். ஏன்னா பரிசுத்த மரம பாகவத கர்ப்பத்திலே பகவானை தரிசனம் பண்ணுவேன், அதனால் அப்படி போகிறவங்க கிடையாது. பரிசுத்து என்னமோ ஏதோ நடந்துச்சு, கலினால் வஞ்சிக்கப்பட்டான். இதெல்லாம் ரிஷிகளுக்கு தெரியாதா, ஞான திருஷ்டி கொண்ட ரிஷிகளாச்சு. அத்தனை ரிஷிகளும் அந்த பரிசுத்தை தேடி வந்துட்டாங்களாம் கங்கை கரைக்கு. அப்போ ரிஷிகளை பாதத்தில் பிரார்த்தனை பண்ணிக்கிறார் யார், பரிசுத்து. என்ன பிரார்த்தனை பண்ணுறார் அப்படின்னு சொல்கிறார், புனశ్చ பூயாத் பகவத்யனந்தே ரதி பிரசங்கஸ்ய ததாசயேஷு மகத்சு யாம் உபயாமி சிருஷ்டி மைத்ரேஸ்து சர்வத்திர நமோத்விஜேபிய. மீண்டும் எனக்கு பிறப்பெடுத்தால் பகவானிடத்தில் பக்தியும் சகல ஜீவராசிகளிடத்திலையும் கருணையும், அதை நட்புறவு பாராட்ட வேண்டிய புத்தியும், அது மகானுடைய சங்கமும் எனக்கு கிடைக்க வேண்டும், இதை தான் வரமாக கேட்குறேன் அப்படின்ட்டு கேட்குறார். பகவானிடத்தில் பக்தி, பக்தரிடத்தில் பக்தி, சகல ஜீவராசிகளிடத்திலையும் கருணை, அதாவது நட்புறவு பாராட்டணும், யாரிடத்துலையும் துவேஷம் பாராட்டக்கூடாது, அப்படிப்பட்ட நட்பு மனப்பான்மையோடு பழகணும் அப்படின்றார். புனశ్చ பூயாத் பகவத்யனந்தே ரதி பிரசங்கஸ்ய ததா ஆசிரயேஷு மகத்சு யாம் உபயாமி சிருஷ்டி மைத்ரேஸ்து சர்வத்திர நமோத்விஜ. சகல ஜீவராசிகத்திலையும் எனக்கு அன்பு பாராட்டக்கூடிய புத்தி உண்டாகணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறார். இந்த 3 மட்டும் வருத்தங்கள் இருந்துச்சுன்னா அவனுக்கு மோட்சத்துக்கு தடங்களே கிடையாது. பிரார்த்தனை பண்ணிட்டு அப்போ சொல்கிறார், சுவாமி என்னை ஏதோ தவறு பண்ணிட்டேன், ஏதோ ஒரு மகாத்மாவுக்கு அபராதம் பண்ணிட்டேன், ஆனால் அந்த மகாத்மா பண்ண அபராதம் எல்லாருக்கும் தானே, ஆனால் என்னிடத்தில் கருணை காட்டி எனக்கு வந்து அனுகிரகம் பண்ணுறதுக்காக என்னை தேடி வந்திருக்கீங்களே, உங்களுக்கு என்னால் ஆக வேண்டியது என்ன,
நான் ராஜ்யத்தை ஆளும்போது வந்திருந்தாலும் என்னால் பொன்முடிப்பு கொடுக்க முடியும். இப்போ நான் எல்லாத்தையும் திறந்துட்டு வந்தேன். ஆனால் என்னை தேடி இந்த சமயத்தில் ஆபத்தில் என்னை காப்பாற்றுறதுக்கு இப்போ என்னால் ஆக வேண்டியது உங்களுக்கு இல்லை, உங்களால் ஆக வேண்டியது எனக்கு இருக்குது. அதனால் எனக்கு ஆதரவு, இப்போ நான் மரணத்தை நோக்கி இருக்கிறேன், ஆனால் எங்களுக்கு ஆதரவு கொடுத்ததுக்காக மகான்களாகி எங்களுக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்குன்னே நீங்கள் சஞ்சரிக்கின்ற அப்படியேப்பட்ட ரிஷிகள் மகான்கள் வந்திருக்கிறீர்கள். நீங்கள் விஷ்ணுவுடைய கதைகளை சொல்லுங்கள் என்று கேட்கிறார். அப்போ இவர் விஷ்ணு கதை சொல்கிறதுக்குன்னே ஏற்படுத்தப்பட்டவர் யாரோ அந்த சாக்ஷாத் சுகாச்சாரியார் ராசமானத்தில் கிருஷ்ண பரமாத்மா தோன்றின மாதிரி அங்கே தோன்றினாராம். தத்ராபவத் பகவான் வியாசபுத்ரோ எதிர்ச்சையா காமடமான அனபேக்ஷ அலக்ஷன் இங்கே நிஜலாபதுஷ்டோ பிரதர்ஷ பாலிர் அவதூத வேஷா. அப்படி பெற்றதா பைத்தியம் போல ஒரு பித்தன் போல அவதூத வேஷத்தோடு அங்கே திகம்பரராக கிருஷ்ணபுஷ்டமாக கிருஷ்ணனை போல அழகுடையவராக 16 வயசு யுவாவாக வியாசபுத்திரர் அங்கே தோன்றினார். சுகாச்சாரியர் அங்கே தோன்றினார். தோன்றின உடனே அவரிடத்துல சில கேள்விகளை கேட்கிறார். சுவாமி, நீங்கள் வந்திருக்கீங்க, என்ன ஒரு பாக்கியம், என்ன ஒரு பாக்கியம், மகான்கள் தர்ஷனம் கிடைக்கிறதே பெரும் பாக்கியம். கோதோகணம் மாத்திரம் ஒரு வீட்டு வாசலில் நீங்கள் மாடு பால் கறக்கிற அளவு தான் நிற்பீங்க அந்த இல்லறவாசிகள் வீட்டில். அதுக்கு மேலே நீங்கள் தங்க மாட்டீங்க. அப்படியேப்பட்ட நாங்களும் சம்சாரிகள் தான், எல்லா இடத்துல அடிபட்டு வந்திருக்கோம். அதனால் எங்கள் இடத்துல ரொம்ப நேரம் இருப்பீங்களோ இருக்க மாட்டீங்களோ, அதனால் உங்களிடத்துல நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த சுகாச்சாரியர் ஆசனம் கொடுத்து அவருக்கு பாதங்கள்லாம் அலம்பி அந்த பாத தீர்த்தத்தில் சிவபக்ஷணம் பண்ணிட்டு அவர் உபச்சாரம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி சில கேள்விகளை கேட்கிறார். அப்போ சொல்கிறார், சுவாமி, எந்த வீட்டில் சுகாச்சாரியர் பார்த்து சொல்கிறார் பரிசுத்து, எந்த வீட்டில் உங்களை நினைக்கிறாங்களோ உடனே அந்த வீடே பரிசுத்தமாயிடுமே. அப்படி இருக்கும்போது உங்களை தரிசனம் பண்ணுற பாக்கியம், உங்களை தொடர பாக்கியம், உங்களை பாதத்தை அலம்புற பாக்கியெல்லாம் கிடைச்சிருக்கு, உங்களை ஆசனம் கொடுக்குற பாக்கியம் இத்தனையும் கிடைச்சிருக்கு. நாங்கள் தன்னியர்கள் ஆகிட்டோம். இனிமேல் நான் பாபிகள், நான் பாவம் பண்ணன்ற எண்ணம் என்னை விட்டு போயிடுச்சு. நான் பாபி கிடையாது, நான் புண்ணியாத்மாவும் ஆகிட்டேன். ஏன்னா மகானுடைய உங்களோட தரிசனம் கிடைச்சதுனாலே உங்களை நினைச்சாலே அந்த வீட்டில் இருக்கிறவங்களாம் பரிசுத்தமாகிடுவாங்க. அப்படியேப்பட்ட உங்களுக்கு இந்த சேவை செய்யக்கூடிய பாக்கியம் கிடைச்சிருக்கு. உங்களை தொடர பாக்கியம், உங்களை தரிசனம் பண்ணுற பாக்கியம், உங்கள் பாதத்தால் முறை பாக்கியம், உங்களை ஆசனம் கொடுக்குற பாக்கியம்லாம் எனக்கு கிடச்சிருக்கு. நான் புண்ணியாத்மாவும் ஆகிட்டேன் அப்படின்ட்டு சந்தோஷப்படுறாராம். ஏஷான் சஸ்மரணாத்து பும்சாம் சத்யா சுத்தியந்தி வை கிருஹா கிம் புன தர்ஷன ஸ்பர்ஷ பாத சௌச்ச ஆசனாதிபிஹி சாநித்யாத்திய மகாயோகின பாதகானி மகாந்தியபி சத்யோ நஷ்யந்தி வை பும்சாம் விஷ்ணுரிவ சுரேதரா. எப்படி அசுரர்கள்லாம் விஷ்ணுனுடைய வந்த பிறகு சக்கராயுதத்தினால் துண்டிக்கப்படுகிறார்களோ, தேவர்களுக்கு எதிரிகளாகிய அசுரர்கள்லாம் விஷ்ணுடைய சாநித்தியத்தினால் எப்படி நசித்து போய்விடுகிறார்களோ, அழிந்து போய்விடுகிறார்களோ, அது மாதிரி மகா பாதகங்கள்லாம் மகானுடைய சாநித்தியத்தினாலேயே அழிந்து போய்விடுமே அப்படின்னு சொல்கிறார். சாநித்தியாத்தே மகாயோகின்னு பாதகானி மகாந்தியபி. பெரிய பெரிய பாதகங்கள்லாம் மகா பாவங்கள்லாம் மகானுடைய சன்னிதான மாத்திரத்தினாலே எரிஞ்சு சாம்பலாயிடுமா. எப்படின்னா சத்யோ நஷ்யந்தி வை பும்சாம் விஷ்ணு இவ சுரேதரா. எப்படி விஷ்ணுடைய சக்கரத்தினால் அசுரர்கள் அழிக்கப்படுகிறார்களோ அது மாதிரி அப்படின்னு சொல்கிறார். ஆனால் பகவான் என்னிடத்தில் சந்தோஷம் அடைந்திருக்கிறான். இல்லைனா உங்களை அனுப்பிச்சு வச்சுப்பானா, ஒரு மகானை குருநாதரை காட்டி கொடுப்பானா பகவான். திருவருளின்றி குருவருளி, குருவருளின்றி திருவருளி. உங்களை அனுப்பி வச்சதே பகவான் தான். ஆனால் நான் பகவானை அந்தளவுக்கு நான் பக்தி பண்ணல. என் முன்னோர்கள் பண்ண பக்தி, பாண்டவர்கள் பண்ண பக்தியினுடைய பெருமையில் அந்த வம்சத்தில் வந்ததுனால அந்த பகவான் கருணை. ஏன்னா பகவான் சொன்னானா, என் சபையில் திரௌபதி பாட்டி இல்லையா, என் பாட்டி சபையில் அலர்னா கோவிந்தான்னு, அந்த கோவிந்தான் நாமத்துக்கு கடன் பட்டவன் சொன்னானா பகவான். அந்த கடன் இன்னும் அடையலையா, என் வரைக்கும் தொடர்கிறதே அந்த கடனானது. அதனால் தத் கோத்திரஸ்ய ஆத்த பாந்தவாக, அந்த வம்சத்தில் வந்ததுனால கஷ்டப்படுற பந்துவாகிய பகவான் என்னையும் ரட்சித்திருக்கிறான் என் முன்னோர்கள் பண்ண புண்ணியத்தினால. இல்லாட்டி உங்களை அனுப்பிச்சு வச்சிருப்பானா பகவான் என்று சுகாச்சாரியர் புகழ்கிறார். அபிமே பகவான் பிரீதா கிருஷ்ண பாண்டு சுத பிரிய வைத்ரு சசேய பிரீத்தியர்த்தம் தத்கோத்திரஸ்ய ஆத்த பாந்தவா. என் பிதாமகர்களாகிய பாட்டனார்கள் பண்ண பக்திக்கு பலனாக அந்த கோத்திரத்தில் வந்த என்னிடத்திலையும் பகவான் கருணை காட்டியிருக்கிறான் என்று சொல்கிறார். அப்போது ஒரு மனுஷன் கடைசி காலத்தில் எதை பகவான் எப்பொழுதுமே பகவான் ஒரு மனுஷன் என்ன செய்யணும், எதை கேட்க வேண்டும், எதை ஜபிக்க வேண்டும், எதை செய்ய வேண்டும், எதை நினைக்க வேண்டும், எதை பஜிக்க வேண்டும்,
எதெல்லாம் செய்யக்கூடாது, எதெல்லாம் பேசக்கூடாது, எதெல்லாம் கேட்கக்கூடாது அதையும் சொல்லணும் அப்படின்ட்டு கேட்குறார் பரிஷித் மகாராஜ். யத் சோதவியம் அதோஜப்யம் யத் கர்த்தவியம் துவி பிரபோ ஸ்மர்த்தவியம் பஜனீயம் பா ப்ரூஹி யத்வா விபர்யம் நூனம் பகவதோ பிரம்மன் கிரகேஷு கிரகமேதினாம் ந லக்ஷதே ஹியவஸ்தானம் அபி கோதோகணம் கொச்சித்து. நீங்கள் கோதோகணம் மாத்திரம்தான் இருப்பீர்கள், அதுக்குள்ளே எங்களுக்கு சேஷ மார்க்கத்தை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டார். உடனே 2ஆம் ஸ்கந்தம் ஆரம்பம். சுகாச்சாரியர் பதில் சொல்கிறார், வரியான் ஏஷதே பிரஷ்னா கிருதோ லோகஹிதம் நிருப ஆத்மவித் சம்மத வம்சாம் ஸ்ரோதவியாதிஷு எப்பரக. ஆத்மவித்துக்களுக்கு சம்மதமான கேள்விகளை கேட்டிருக்கிறாயப்பா, எதை கேட்க வேண்டும்? பொதுவாக கேட்டேன், எது கேட்கணும்னு பொதுவாக கேட்டதுனால இப்போ சாரமான விஷயத்தை நான் சொல்லி ஆகணும். இல்லை இந்த படிப்பில் வேதத்தில் நான் எதை கேட்கணும், இல்லை இந்த புராணத்தில் நான் எதை கேட்கணும் அப்படின்னு கேட்டிருந்தால் பரவாயில்ல. ஏதாவது ஒரு விஷயத்தை குறித்து பொதுவாகவே பொதுவாக எதை கேட்கணும் அப்படின்னு கேட்டதுனால ஆத்மவித்துக்களுக்கு சம்மதமான விஷயத்தை நீ கேட்டிருக்கிறாய் அப்படின்னா நான் உயர்ந்த விஷயத்தை தான் கேட்கணும். அதான் பொதுவாக கேட்டதுங்க. எது கேட்கணும்னு சொல்லும்போது பொதுவாக எது கேட்கணும்னா எல்லாத்தோட உயர்ந்து தான் அப்போ சொல்லி ஆகணும். எல்லாத்தோட உயர்ந்தது எதுனா ஆத்மவித்துக்கள் சம்மதமான மோட்ச மார்க்கம் தான் கேட்கணும், பகவானை பற்றி தான். அதனால் சொல்கிறார், ஆத்மவித்துக்கு சம்மதமான கேள்விகளை கேட்டிருக்கிறாய் நீ. அது மட்டும் இல்லை, உன்னிமித்தமாக இப்போது உலகத்தில் பாகவதம் பரவ போகிறது. லோகஹிதம் ட்ருபாகா, உனக்காக மட்டும் கேட்கல, உனக்கு நான் கதை சொல்லும்போது அதன் மூலமாக பாகவதம் வரப்போது, அந்த பாகவத்து மூலம் மக்கள்லாம் சேமம் அடைய போகிறாங்க. அதனால் நீ கேட்ட கேள்வி லோகத்துக்கே நன்மை அளிக்கப் போகிறது. நீ கேட்ட கேள்வி உயர்ந்த கேள்வி. ஒரு மனுஷன் எதை கேட்க வேண்டும், எதை ஜெபிக்க வேண்டும், எது வேணும் அப்படின்னு கேட்டபோது நீ பொதுவாகவே கேள்வி கேட்டிருக்க, அப்போ உயர்ந்த விஷயத்தை பற்றி கேள்வி கேட்டிருக்க அப்படின்னு கேள்வி கேட்குறவனை புகழ்கிறாராம். யார்? சுகாச்சாரியர். வரியான் ஏஷ வான்ற சப்தமே அமிர்த பீஜம். ஆரம்பிக்கும் போதே அமிர்த வசனங்களை பொழிகிறார்னு அர்த்தம் சுகாச்சாரியர். வான்ற பீஜம். அதனால் வரியான் ஏஷப்தே பிரஷ்னா கிருதோ லோகஹிதம் பிரபா ஆத்மவித் சம்மத வம்சம் சோதவியாதிஷு எப்பரக. கேட்க வேண்டியது ஒன்று தான்ப்பா. ஆனால் இந்த இல்லறத்தில் சம்சாரத்தில் உழக்கூடிய ஆயிரக்கணக்கான விஷயங்கள் உழல்கிறார்கள். இங்கே போனோம், அங்கே போனோம், அதை சாப்பிட்ணும், இதை சாப்பிட்ணும், அந்த வேலையை முடிச்சுட்டு அதை முடிக்கணும், இந்த வேலையை முடிச்சுட்டு இது முடிக்கணும், பல மனோரதங்கள், பல மனக்கோட்டைகள் கட்டின்னு என்னென்னமோ பண்ணுறாங்க. ஆயிரக்கணக்கான விஷயங்கள் உழல்கிறார்கள் இந்த மக்கள் எல்லாம். ஆனால் ஒரு மனுஷன் தெரிஞ்சிக்க வேண்டியது ஒன்று தான், கேட்க வேண்டியது ஒன்று தான், ஜெபிக்க வேண்டியது ஒன்று தான் அப்படின்னு தெரிஞ்சிக்க மாட்டுறாங்க. ஸ்ரோதவ்யானி ராஜேந்திர ருணாம் சந்தி சகர்ஷசக. ஆயிரக்கணக்கான விஷயங்கள்ல மக்கள்லாம் மனசு உழல்கிறார்கள். எதனால்னா இந்த ஆத்ம தத்துவத்தை, இந்த பகவத் தத்துவத்தை தெரிஞ்சிக்காதனால்தான். அபஸ்யதாம் ஆத்ம தத்துவம் கிரகேஷு கிரகமேதினாம். இல்லற கவலைகளிலே மூழ்கியிருக்கிற அவர்களுக்கு ஆயிரக்கணக்கான விஷயங்கள் செய்ய வேண்டியது இருக்குது. ஆனால் செய்ய வேண்டியது ஒன்றே அந்த ஆத்ம தத்துவத்தை தெரிஞ்சுக்கிறது தான். ஜென்மாவை ஆத்மாவை கரையேற்றிக்கிறது மட்டும்தான். ஜென்மாவை கரையேற்றிக்கிறது மட்டும்தான் நம்ம செய்ய வேண்டியது ஒன்றே தானா. ஆனால் செய்யக்கூடாதெல்லாம் நிறைய ஆயிரக்கணக்கான விஷயங்கள் நம்ம ஈடுபட்டு இருக்கோமா. அதை சுகாச்சாரியர் சொல்கிறார். எதனால்னா ஆத்ம தத்துவத்தை அறியாதனால அப்படின்றார். அவசியதாம் ஆத்ம தத்துவம் கிரகேஷு கிரகமேதினாம். அப்போ என்ன பண்ணுறான்னா இந்த ஆத்ம தத்துவத்தை அறியாத எப்படி காலத்தை விரயமாக்குறான்னா, தூக்கத்தினால இறைவல காலத்தை வீணடிக்கிறான். பகல் பொழுதும் பணம் சம்பாதிக்கிறதுலே காலத்தை விரயமாக்குறான். அப்படியே நடுவில் கேப் இருந்தால் குடும்பத்தை சம்ரக்ஷணம் பண்ணுறதுலையே காலத்தை விரயமாக்குறான். அப்படியே தூக்கத்தில் இல்லைன்னா, தூக்கம் முடிச்சுன்னா இந்திரிய சுகங்களில் இரவு பொழுது வீணடிக்கிறான் அப்படின்னு சொல்கிறார். நித்ரையா ஹரியதே நக்தம் யவா ஏன சவாவய திவாச்ச அர்த்தஹியா ராஜன்னு குடும்ப வரணேனவா. அதனால் தஸ்மாத் பாரத சர்வாத்மா பகவான் ஈஸ்வரோ ஹரிஹி சோதவ்யா கீர்த்திதவ்யஸ்ய ஸ்மர்த்தவ்யஸ்ச இச்சதா பயம். உண்மையிலேயே மரண பயம் இல்லாமல் மோட்சத்தாடின்னு ஆசைப்படுறவன். தஸ்மாத் ஆகையினால் பரதகுல தோன்றலே பரிசுத்தே சர்வா ஆத்மா எல்லாருக்குள்ளும் ஆத்மா இருக்கக்கூடிய பகவான் ஈஸ்வரன் ஆகிய ஹரி பற்றி தான், அவன் கதைகளை தான் கேட்க வேண்டும், அவன் நாமங்கள் தான் கீர்த்தனை பண்ணணும், அவன் புகழை தான் பாட வேண்டும், அவனை தான் தியானிக்க வேண்டும். அப்போ தான் இச்சதா அபயம் பயமற்ற நிலை நமக்கு உண்டாகும் என்று சொல்கிறார். ஆனால் ஏதாவான் சாங்கிய யோகாபியாம் ஸ்வதர்ம பரிநிஷ்டையா ஜன்மலாப பரபும்சாம் அந்தே நாராயண ஸ்மிருதி. நீ
சாங்கிய யோகம் பண்ணுறியோ இல்லாட்டி அஷ்டாங்க யோகம் பண்ணுறியோ இல்லை சுதர்மத்தை கடைப்பிடிக்கிறியோ, ஆனால் கடைசி காலத்தில் நாராயண ஸ்மரணத்துக்கு உன்னை தயார் பண்ணிக்கோ. அதுதான் ஜென்ம லாபம் அப்படின்னு சொல்கிறார். ஜென்மலாப பர பும்சாம் அந்தே நாராயண ஸ்மிருதி. நிறைய பேருக்கு நிர்குண பிரம்மத்தில் ரமிக்கக்கூடியவர்கள். நானும் நிர்குண பிரம்மத்தில் தான் ரமிச்சுன்னு இருந்தேன். சுகாச்சாரியா தன்னை பற்றி சொல்லுகிறார். நிர்குண பிரம்மத்தில் ரமிச்சுருந்தேன், ஆனால் சகுண பிரம்மத்துக்கு எப்போ வந்தேன்னு சொன்னால் பாகவதம் கேட்டதுனால. அவ சொல்கிற பரினிஷ்டதோ அபி நைர்குண்ய உத்தம ஸ்லோகலீலையா கிரகீத சேத ராஜரிஷர் ஆக்கியானம் எத் அதீதவான்னு. ஆனால் பகவானுடைய லீலைகளால் மனம் கவரப்பட்டு நான் அந்த நிர்குண உபாசனையிலிருந்து இந்த பகவத் பக்தியில் சகுண உபாசனையாகிய பகவத் பக்திக்கு நான் உயர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறார். இங்கே பகவத் பக்தியில் தான் சந்தோஷம் இருக்குது, ஆனந்தம் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். இல்லையா, கிரகீத சேதா என் மனசு அபகரிக்கப்பட்டு அதனால் என் ஆக்கியானம் எத்த அதீதவான்னு எவ்வளோ பேர் ஆக்கியானத்தை நான் என் வியாசாச்சாரியன் குருநாதராகிய வியாசாச்சாரியத்திலிருந்து இந்த பாகவதத்தை நான் கற்றுக்கொண்டேன் என்று சொல்கிறார். அந்த பாகவதத்தை உனக்கு அளிக்கின்றேன் அப்படின்னு பரிஷத்துக்கு சொல்கிறார். ததகந்தே அபிதாஸ்யாமி மகாபௌருஷிகோ பவன் யஷ சத்ததாமாஷோ சியான் முகந்தே மதிசதிஹி. அந்த பாகவதத்தை உனக்கு அளிக்கின்றேன், ஏன்னா நீ மகாபௌருஷிகோ பவான்றார், மகாபுருஷன் அல்லவா நீ அப்படின்னு பரிசுத்தை கொண்டாடுறாரு. ஏன்னா கர்ப்பத்திலேயே பகவானை தரிசனம் பண்ணும், கர்ப்பத்திலே ஞானம் பெற்றவர்கள் நாங்களாம், கர்ப்பத்திலே ஸ்ரீமந்த். ஆனால் கர்ப்பத்திலே பகவத் சாட்சாத்காரம் பெற்றவன் நீ தான் பரிசுத்து. அதனால் நீ மகாபுருஷன் அல்லவா, நீயே இந்த பாகவத்தை பெற தகுந்தவன். ஆனால் இதில் கொஞ்சம் நம்பிக்கையோடு பாகவதம் கேட்டேன்னு சொன்னால் உடனே பகவானிடத்தில் திருடமான பக்தி, பலனை எதிர்பார்க்காத தூய பக்தி உண்டாயிடுமா. அப்படியேப்பட்டது அந்த பாகவதம். கொஞ்சம் நம்பிக்கையோடு கேட்ட ஆரம்பிச்சிட்டோம்னா திருடபக்தி உண்டாயிடுமா கிருஷ்ண இடத்துல அப்படின்னு சொல்கிறார். ததகம் தே அபிதாஸ்யாமி மகாபௌருஷிகோ பவன் யஷ சத்தத தாமாசு முசியான் முகந்தே மதிசதிஹி ஏத நிர்வித்தியமானம் இச்சதாம் அகுதோபயம் யோகினாம் திருப நிர்ணீதம் ஹரே நாம் ஆணுகீர்த்தனம். ஒரு மனுஷன் மோட்சம் அடையணும் ஆசைப்பட்டாலும், ஞானத்தை அடையணும் ஆசைப்பட்டாலும், இந்த உலக ஆசைகள் அடையணும் ஆசைப்பட்டாலும், அதே சமயத்தில் மரண பயமற்ற நிலையை அடையணும்னு ஆசைப்பட்டாலும், யோகிகள்லாம் தீர்மானமாக சொன்னது என்னென்னா ஹரிநாம சங்கீர்த்தனம் தான் ஒரே உபாயம் என்று தன் வாழ்க்கையில் நிரூபணம் பண்ணி சொல்லியிருக்காங்களாம். தன் வாழ்க்கையில் நடத்தி காமிச்சு மற்றவங்க உபதேசித்திருக்கிறார்களாம். யோகினாம் திருப நிர்ணீதம் ஹரேர் நாமானு கீர்த்தனம். ஹரிநாம சங்கீர்த்தனம் தான் உயர்ந்த பலன்கள் தாழ்ந்த பலன்கள் எல்லாத்தையும் பெற்றுக் கொடுக்கக்கூடியது. தர்ம அர்த்தம் காம மோட்சம் 4 வித புருஷார்த்தங்களையும் பெற்றுத்தரக்கூடியது நான் ஹரிநாம சங்கீர்த்தனம் தான் அப்படின்னு யோகிகள் தீர்மானமாக சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறார். ஏத நிர்வித்தியமானம் இச்சதாம் அகுதோபயம் யோகினாம் திருப நிர்ணீதம் ஹரே நாமானு கீர்த்தனம். ஒரு மனுஷன் பல காலங்கள் வாழ்ந்து வீணாக காலத்தை கழிக்கிறதை காட்டிலும் மோட்சத்துக்காக முயற்சி பண்ணுற ஒரு முகூர்த்தம் தான் சிறந்தது. கிம் பிரமத்தஸ்ய பகவிஹி பரோக்ஷை ஆயனேரிக வரம் முகூர்த்தம் விதிதம் கடியத ஸ்ரேயசேதா. அப்படி ஒரு முகூர்த்தத்தில் பகவானை அடையத்து முயற்சி பண்ணி யாருன்னா பகவான் அடைஞ்சிருக்காங்களான்னு கேட்டால் அடைஞ்சிருக்கான், பிரமாணம் இருக்குது. கட்பாங்கன்னு ஒரு மகாராஜா, அவர் ஒரு முகூர்த்த காலம் தான் ஆயுஸ் இருந்தது. அந்த ஒரு முகூர்த்த காலம் ஹரிய சரணம் அடைந்து பகவானை அடைந்திருக்கிறார். கட்பாங்கோர் நாம ராஜரிஷி ஞாத் வையாத்தம் இஹாயுஷா முகூர்த்தா சர்வம் உத்சுஜ்ய கதவான் அபயம் ஹரிமு. எல்லாத்தையும் திறந்துட்டு ஒரு முகூர்த்த காலத்தில் பகவானை சரணம் அடைந்து பகவானை அடைந்திருக்கிறார். அதனால் தவாப் ஏதர்ஹி கௌரவிய சப்தாகம் ஜீவிதாவதிஹி உபகல்பய தத் சர்வம் தாவத்தியத் சாம்பராயுகம். உனக்கோ 7 நாள் பாக்கி இருக்குது. ஒரு முகூர்த்த காலம் மட்டுமே ஜீவிக்கு இருக்கிற காலம் இருந்து அற்பாயுசோடைய கற்பாங்கனே பகவான் அடைஞ்சிருக்கும் போது உனக்கு இன்னும் 7 நாள் மரணம் இல்லை. ஏன்னா ஒரு மனுஷனுக்கு எப்போ மரணம் ஏற்படும் சொல்ல முடியாது. அடுத்த நிமிஷம் வரைக்கும் உயிரோடு அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும் போதுனே தெரியாது மனுஷனுக்கு. அப்போ கேரண்டி இல்லாத வாழ்க்கை இந்த வாழ்க்கை. ஆனால் பரிசுத்தே உனக்கு கேரண்டி இருக்குது. ஏன்னா 7 நாள் பொறுத்து தானே தக்ஷன் பாம்பு கடிக்க போகிறான். அப்போ 7 நாள் மரணம் இல்லைன்னு உனக்கு கேரண்டி இருக்குது இல்லையா? அப்போ நீயே பாக்கியசாலி. அப்போ அந்த 7 நாளுக்குள்ளே மோட்சத்துக்கு தேவையான விஷயங்கள்லாம் நீ சம்பாதிச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறார். தவாப் ஏதர்ஹி கௌரவிய சப்தாகம் ஜீவிதாவதிஹி உபகல்பய தத் சர்வம் தாவத்தியத் சாம்பராயுகம். அதனால் சொல்கிறார், அந்த காலேத்து புருஷ ஆகதே கத சாத்வச. கடைசி காலம் வந்தபோது சிந்தியாத் அசங்க சஸ்திரேன ஸ்பிருகம் தேக அணுகேச்சிதம். இந்த தேக சம்பந்தமாக இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களிலும் ஆசைகளை விட்டவனாக பற்றற்ற அந்த மனப்பான்மையை ஆயுதமாக கொண்டு இந்த தேகாபிமானத்தை விட்டுவிட்டு
அவன் வீட்டை விட்டு வெளியே கிளம்பி தீரனாக புண்ணிய தீர்த்தங்களில் போய் ஸ்நானம் பண்ணி அவன் பகவானை தியானிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். சிந்தியாத் அசங்க சஸ்திரேன ஸ்பிருகாம் தேகே அனுயேச்சதம் கிருஹாத் பிரவ்ரஜிதோ தீரா புண்ணியதீர்த்த ஜலாப்ளுதா சுச்சோ விவேக்த ஆசினோ விதிபத்து கல்பிதாசனே. அப்படி உட்காந்து தியானம் பண்ணி பகவானை அடைய வேண்டும் என்று தியான மார்க்கத்தை சொல்கிறார். அப்பிறகு பகவான் விராட் ரூபத்தை எப்படி தியானம் பண்ணோம், சங்க சக்கர கதாதாரியாக இருக்க பகவானுக்கு எப்படி தியானம் பண்ணோம், இல்லை உனக்கு எந்த ரூபம் பிடிச்சிக்குதோ கிருஷ்ணனாவோ ராமனோ அப்படி எந்த ரூபத்தை பிடிச்சினாலும் அப்படி தியானம் பண்ணலாம். அந்த தியானத்தை மார்க்கத்தை சொல்கிறார். அந்த அஷ்டாங்க யோக மார்க்கத்தை சொல்கிறார். சொல்லி அதில் கிரமமுக்தி சத்தியமுக்தி ரெண்டு முக்தியை சொல்கிறார். சத்தியமுக்தினா உடனே பகவான் அடையிறது அந்த யோக சாதனை மூலமாக. குண்டலினி தீட்சை வழியாக மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபுரகம், அநாகதம், விசுத்தி, தாரணா, சகசாரம் சொல்லக்கூடிய இந்த 7 நிலைகளை கடந்து மண்டையை பிளந்து கொண்டு அதுக்கு பிறகு தன் ஜீவஜோதியை பரஞ்சோதியில் கலக்கிறது. இது சத்தியமுக்தி. கிரமமுக்தின்றது என்னன்னா, இப்படி பகவத் தியானத்தினால் சித்திச்சு அது விராட் ரூபமோ சங்கச்சக்கரமோ தியானத்தை பண்ணி ஆசன ஜெயம் பிராண ஜெயம்லாம் ஏற்பட்டு அவன் தியானம் பண்ணி அவர்கள் படிப்படியாக சொர்க்கலோகம், மகரலோகம், ஜனலோகம், தபோலோகம், சத்தியலோகம் இந்த சுகத்தெல்லாம் அனுபவித்து படிப்படியாக அப்போ கடைசியில் மோட்சம் அடைகிறது. அது கிரமமுக்தின்னு பேர். இந்த 2 முக்தியும் வேதத்தால் அங்கீகரிக்கப்பட்டது. அதனால் இந்த மோட்ச மார்க்கத்தை நான் சொன்னேன். ஆனால் இது என்னுடைய அபிப்பிராயம் கிடையாது. சுகாச்சாரியா சொல்கிறார், இது வேதத்தில் சொல்லப்படுது. கடைசி காலத்தில் ஒரு மனுஷன் எதை செய்யணும்னு, அதனால் உனக்கு இந்த தியான மார்க்கத்தை உபதேசம் பண்ணேன். ஆனால் தியானம் பகவானை தான் தியானம் பண்ணணும். தியானம்னா ஒரு கருப்புள்ளி தியானம் பண்ணுறது. இங்கே தியான யோகத்தை சொல்லி கொடுக்குறார். பகவான் உலக வடிவமாக இருக்கக்கூடிய விராட் ரூபத்தை தியானம் பண்ணணும். இல்லைன்னா சங்க சக்கர கதாவில் இருக்க பகவானை தியானம் பண்ணணும். இல்லாட்டி வேறு என்ன பிடிச்ச ரூபம் கிருஷ்ண ராமனாவோ இல்லை நரசிம்மராவோ எந்த ரூபத்தை தியானம் பண்ணணும் அந்த ரூபத்தை பகவத் தியானத்தை பண்ணணும். அதான் சொல்கிறார், ஸ்ரோதவ்யா ஸ்மர்த்தவ்யா பஜதோ பகவான் ஈஸ்வரோ ஹரி. பகவான் ஈஸ்வரனாக ஹரியை தான் தியானம் பண்ணணும். அதுதான் இங்கே சொல்லியிருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும். வேறு எதோ தியானத்தை இங்கே அங்கீகரிக்கலை சுகாச்சாரியார். நல்லா புரிஞ்சுக்கணும். சாஸ்திரத்தை மீறி பேசவே கூடாது. கருப்புள்ளியை தியானம் பண்ணோம், ஒளியை தியானம் பண்ணோம் அப்படிலாம் இங்கே சொல்லலை. பகவானை தியானம் பண்ண தான் சொல்லியிருக்கீங்க. அப்படி தியான யோகத்துக்கு போகிறவங்க. ஆனால் இது என்னுடைய அபிப்பிராயம் கிடையாது. இது வேதத்தில் சொல்லியிருக்கு. அதனால் சாஸ்திரங்களை மீறாமல் சொல்லுங்க. அதுக்காக நான் அந்த வழியை காட்டினேன். ஆனால் வேதங்களையே 3 தடவை புரட்டி பார்த்து பிரம்மதேவர், அப்போது சம்சாரிகள் கரையறதுக்கு என்ன வழி? சன்னியாசிகளுக்கு தான் தியான மார்க்கம் சித்திக்கும். இதெல்லாம் பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிக்கணும். ஆசன ஜெயம் பிராண ஜெயம்னு ஏற்படணும்னா சன்னியாசம் வாங்கினா தான் முடியும். இல்லறவாசிகளுக்கு முடியாது. ஏன்னா இல்லற கவலைகள் உழல்களுக்கு எப்படி இருந்தாலும் மாயால் ஏமாற்றப்படுவார்கள். அப்போ சம்சாரிகளுக்கு என்ன வழினா பக்தி பண்ணுறது ஒன்று தான் வழி. இது பிரம்மதேவரே வேதத்தை 3 தடவை புரட்டி பார்த்துட்டு என்ன மார்க்கம் சம்சாரிகளுக்குன்னு பார்த்து 3 தடவை புரட்டி பார்த்து எல்லாத்த விட சாரமானது, அதுவும் மங்களகரமான பாதை சம்சாரிகளுக்கு பக்தி மார்க்கம்தான் அப்படின்னு தீர்மானித்தாராம். அப்போ அந்த பக்தி மார்க்கத்தை அதான் சொல்ற, நஹ்யதோ அந்நிய சிவபந்தா விஷத சம்ஸ்கிருதாபிக வாசுதேவே பகவதி பக்தி யோகோ யதோ பவேத் பகவான் பிரம்ம காட்சியன த்ரீர் அன்வீக்ஷிய மனிஷயா ததத்யவஸ்யத்து கூடஸ்தோ ரதிராத்மன் யதோ பவேத். அப்போ வாசுதேவனான பகவதி பக்தியோகம் எதோ பவேத். பகவானோட கிருஷ்ண பக்தி பண்ணுறது தான் சேமமான மார்க்கமாக மங்களகரமான பாதையாக சிவபந்தா அப்படின்னு பதம் போட்டிருக்கு. சிவபந்தானா மங்களகரமான பாதையாக தான். சம்சாரத்தில் நுழைந்தவனுக்கு பக்தி தான் எளிமையான வழி. அதே சமயம் மங்களகரமான பாதை. ஈஸியாக பகவானை அடைஞ்சிட முடியும். இந்த யோக மார்க்கங்கள்லாம் கிரமமுக்தி சத்தியமுக்தி சொன்ன அந்த யோக மார்க்கங்கள்லாம் ரொம்ப கஷ்டமான மார்க்கம். பக்தி ரொம்ப சுலபமானது, சுகமானது அப்படின்னு சொல்கிறார். இது பிரம்மதேவரே சொல்லக்கூடிய விஷயம். அதனால் என்ன பண்ணு, பிபந்தியே பகவத ஆத்மன சதாம் கதாமிருதம் ஸ்ரவண புடேஷ சம்பிரதம் புனந்திதே விஷய விதுஷிதாசயம் பிரஜந்தித சரண சரோருகாந்திகம். யார் பகவானுடைய கதைகளை சாதுக்கள் வாக்கால் ஒரு பாகவதர் வாக்கால் கேட்டு அந்த கதாமிரதத்தை காது நிறைய தொன்னை போன்ற காதுகளால் நிரப்பிக் கொள்கிறார்களோ அவர்கள் உலக விஷயங்களால் கெட்டுப்போன இந்த மனசை பரிசுத்தமாக்கி கொள்கிறார்களாம். அப்படி பரிசுத்தமான ஹிருதயத்தில் பகவான் தெரிகிறானா.
அவர்கள் சீக்கிரமாக பகவான் திருவடி கமலங்களை அடைந்து விடுகிறார்கள். வர்ஜந்தி தத் சரண சரோரு காந்திகம் அப்படின்னு சொல்லப்படுறார். அதனால் பகவத் கதை கேட்கறது தான் ரொம்ப ரொம்ப விசேஷம். இது சேமமான மார்க்கம், மங்களகரமான பாதை அப்படின்னு இதை சொல்கிறார். இதை சொன்ன உடனே அடுத்தது நாரதர் பிரம்மதேவருக்கும் நாரதர் நடந்த சம்பாஷணையை பற்றி சுகாச்சாரியார் பரிசுத்துக்கு சொல்கிறார். அப்போ சிருஷ்டி விஷயங்கள் எல்லாம் பற்றி பிரம்மதேவர் சொல்கிறார். அவர் பகவானை நீங்கள் தரிசனம் பண்ணியிருக்கீங்களா, அந்த அனுபவத்தை சொல்லுங்கன்னு சொல்லி நாரதர் கேட்ட உடனே அப்போது தவம் பண்ணி பகவானை தரிசனம் பண்ண அந்த அனுபவத்தை சொல்கிறார். பகவானை பிரத்யட்சமாகி சதுஸ்லோகி பாகவதம் 4 ஸ்லோகங்களால் பாகவத்தை உபதேசம் பண்ணதையும் சொல்கிறார். அதை கேட்டார். ஆனால் இந்த 4 ஸ்லோகங்களால் நிறுத்திடாத நாரதரே, இது விபுலி குரு, விஸ்தாரப்படுத்தி மக்களுக்கு எப்படி சொல்லுங்கள். அது எப்படி சொல்லணும்னா மற்றவங்களுக்கு பக்தி உண்டாகிற மாதிரி சொல்லணும். எப்படி சொன்னால் மக்கள் எல்லாருக்கும் பக்தி உண்டாகுமோ அது மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னு அதுமாதிரி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நாரதரை பார்த்து பிரம்மதேவர் சொல்கிறார். யதா ஹரோ பகவதி நிருணாம் பக்திர் பவிஷ்யதி சர்வாத்மன் அகிலாதாரே இது சங்கல்பிய வர்ணையே. ஏன்னா நாரதர் சங்கல்பம் பண்ணார்னா அது நடக்கும். ஏன்னா மகாத்மாக்கள் சங்கல்பம் பிரதிபலிக்கும், இந்த மகாத்மா சங்கல்பம் பலிக்கும். அதனால் எப்படி பகவானத்தில் பக்தி உண்டாகுமோ அப்படி விஸ்தாரப்படுத்தி இந்த 4 ஸ்லோகங்கள் பாகவதம் சொன்னேன்னு இந்த 4 ஸ்லோகம் நிறுத்தியாத பகவான் எந்தெந்த யுகத்தில் பல அவதாரங்கள் பண்ணானோ அந்த அவதார கதைகள்லாம் எடுத்து சொல்லி அதெல்லாம் சொல்லி விஸ்தாரப்படுத்தி பகவானுடைய பக்தியை எல்லாருக்கும் நீ பரவ செய் அப்படின்ட்டு பிரம்மதேவர் கட்டளையிடுறார் நாரத்துக்கு. அந்த சமயம் பார்த்து வியாசர் கவலையோடு தோன்றியிருந்தார். அப்போ தான் அந்த விஸ்தாரமாக இந்த பாகவதத்தை எழுத சொல்லி சொன்னார் அங்கே. சரி, அப்போ பகவான் மாயால் பல அவதாரங்கள் பண்ணியிருக்கான் இல்லையா, அந்த அவதாரங்களை தியானம் பண்ணாலே நமக்கு இந்த லோக மாயை நம்ம விட்டு போயிடுமா. மாயாம் வர்ணயதோ அமுஷ்ய ஈஸ்வரஸ்ய அனுமோததா சுண்வத சத்யா நித்தியம் மாயா ஆத்மா ந முக்கியதி. அப்போ மாயால் மயங்க மாட்டோமா நாமலாம். எந்த யோக மாயால் பகவான் அவதாரம் பண்ணியிருக்கானோ விடம்பனமாக அந்த அவதாரங்களை பற்றி கேட்டாலே நம்ம இந்த உலக மாயை நம்மளை ஒன்றும் பண்ணாதான். அப்படி சொல்கிறார். மாயாம் வர்ணயதோ அமுஷ்ய ஈஸ்வரஸ்ய அனுமோததா சுண்வத சத்யா நித்தியம் மாயா ஆத்மா ந முக்கியதி அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதெல்லாம் சொல்கிறார். பரிசுத்த மகாராஜா இதெல்லாம் கேட்டு கேட்டு சந்தோஷம் அடைஞ்சு, சுவாமி நீங்கள் கதை சொல்ல சொல்ல எனக்குள்ள எப்படி சரத்காலம் வந்தால் குளத்தில் குட்டையில் இருக்கிற அழுக்கெல்லாம் எல்லாத்தையும் தொடச்சி எல்லாத்தையும் கழுவி ஏற்றுடுமோ, அது மாதிரி பகவத் கதைகளை சொல்லும்பொழுது எனக்குள்ளே இருக்கிற அறியாமையெல்லாம் கழுவிய தள்ளப்படுகிறது. என் அறியாமையெல்லாம் என்னை விட்டு போய்கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். துனோதி சமணம் கிருஷ்ணா சரிலசை யதா சரத்து. இந்த கிருஷ்ண கதைகளை பற்றி கிருஷ்ணனுடைய பெருமைகளை பற்றி பேச பேச அதை கேட்டுன்னு வர்றார் இல்லையா. அது கேட்கும்போது எப்படி இருக்குன்னா, நான் இப்போ வர வேண்டிய இடத்துக்கு கரெக்டாக வந்துட்டேன் போல இருக்கு. சொந்த வீட்டுக்கு வந்தால் எப்படி ஒருத்தன் சந்தோஷம் அடைவானோ, உலகம்லாம் எங்கெங்கேயோ ஊராக அழிஞ்சிட்டா கூட என்ன தான் வசதிகள் இருந்தாலும் பணம் இருந்தாலும் என்ன தான் நம்ம சொந்த வீட்டில் இருக்கிற ஒரு சுதந்திரம் ஒரு ஃப்ரீடம் வெளியில் கிடைக்குமா, கிடைக்காது. அது மாதிரி இருக்குதான் பகவத் கதைகளை கேட்கும்போது. என்னமோ நான் வர வேண்டிய இடத்துக்கு கரெக்டாக வந்துட்டேன் போல இருக்கே. எனக்கு இந்த சொந்த இடத்த வந்துட்டான்னா வெளியில் அலைஞ்சு வெயிலில் கஷ்டப்பட்டு வந்திருக்கான்னா அக்கடான படுத்துருப்பான். அப்புறம் கூப்பிட்டா கூட வரமாட்டான். எப்பா நான் வீட்டை விட்டு எங்கேயும் வரலப்பா, நானே செம்ம டயர்டாக வந்திருக்கேன், வெளியில் அலைஞ்சிட்டு என்னால் எங்கேயும் வர முடியாது, ஒரு 2 நாளைக்கு என்னை விட்டு நான் ஃப்ரீயாக ரெஸ்ட் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லாலே வீட்டில் அதில் ஏசி போட்டு ஜாலியாக இருப்பான்ல டிவி பார்த்துன்னு. 1 மாதம் வெளியில் அலைஞ்சான் டூரில் அப்படின்னா வீட்டை விட்டு வெளியே போவானா, போக மாட்டான். ஏன்னா அவ்வளோ அலைச்சல் வெளியில். அது மாதிரி இந்த சம்சாரத்தில் கஷ்டப்படுறவங்களுக்கு பகவான் திருவடி கமலங்கள் தான் அந்த ரெஸ்ட்டான். சொந்த இடத்துக்கு வந்த மாதிரி இருக்குமா, சொந்த தாய் வீட்டுக்கு வந்த மாதிரி இருக்குமா. அப்போ எப்படி அந்த பகவானை விடவே மாட்டோமா நாம். அதான் சொல்கிறாரு, தௌதாத்மா புருஷ கிருஷ்ண பாதமூலம்ன முஞ்சதி முக்த சர்வ பரிக்லேஷா பாந்தா ஸ்வசரணம் யதாக. உலகத்தில் அலைஞ்சி மாயையில் உழண்டு எதையோ பார்த்து ஏமாந்து உறவினர்களால் கைவிடப்பட்டு பல கஷ்டங்களை அனுபவித்து துரோகங்கள், எத்தனை பொய்கள், எத்தனை துரோகங்கள், எவ்வளோ நஷ்டங்கள், எவ்வளோ கஷ்டங்கள், எவ்வளையும் அனுபவித்து நொந்து போனவனுக்கு இந்த கிருஷ்ண பக்தியில் கிடைக்கிற சௌக்கியத்தை அனுபவிச்சிட்டான்னா அதை விடவே மாட்டானா. தன் சொந்த வீட்டுக்கு வந்தால் வெளியில் அணிஞ்சிட்டு எப்படி விட மாட்டானோ அப்படி விட மாட்டானோ. அப்படி இருக்குது எனக்கு அப்படின்னு பரிசுத்த மகாராஜா இங்கே சொல்கிறார்.
கிருஷ்ண கதைகளை கேட்கும்போது. முக்த சர்வ பரிக்லேஷ பாந்த சரணம் யதா, இதெல்லாம் சொல்லின்னு வர. அடுத்ததா அப்புறமா சிருஷ்டியை பற்றி நான் பிரம்மநாரத சம்பாதத்தை பற்றி கேட்குறேன். அப்போ உலக சிருஷ்டியை பற்றிலாம் பிரம்மதேவர் விஸ்தாரமாக சொல்கிறார். நாரதர் அதை கேட்டுன்னு இருக்கார். அதுக்கு பிறகு இதெல்லாம் பரிசுத்து கேட்டுன்னு வர்றார் சிருஷ்டியை பற்றி. அந்த சிருஷ்டி என்னென்னா, முதல் பஞ்சபூத சிருஷ்டிகளை பகவானே படைக்கிறானா நேரடியாக. உலக சிருஷ்டியை தான் பிரம்மதேவர்களை ஒப்படைக்கிறார். பஞ்சபூதங்கள் பஞ்ச தன்மாத்திரைகள்லாம் பகவானே நேரடியாக சிருஷ்டி பண்ணுறான். உலக சிருஷ்டியை பிரம்மதத்தில் ஒப்படைக்கிறார். அந்த உலக சிருஷ்டி தான் பிரம்மதேவர் பண்ணுறார். அதில் அவர் முதல் படைக்கும் போது பிரம்மதேவர் சதுஸ்லோகி உபதேசம் பண்ணது யாருன்னா பகவான் தான். அந்த சதுஸ்லோகி பாகவதத்தை நீ அந்த ஞானத்தை பெற்றுக்கொண்டால் நீ சிருஷ்டியில் மயக்கம் அடைய மாட்டாய், மோகம் அடைய மாட்டாய் என்று பகவான் அனுகிரகம் பண்ணுறார். அதுதான் விஸ்தாரப்படுத்தி சொல்லுன்னு விபுலி குருன்னு நாரதர் உபதேசம் பண்ணார். நாரதர் தான் வியாசர் உபதேசம் பண்ணார். அதுதான் நம்மளுக்கு பாகவதமாக கிடச்சிருக்கு. அது சுகாச்சாரியர் சொல்லி, சுகாச்சாரியர் சூதருக்கு சொல்லி, சூதர் கவுனத மகரிஷி சொல்லி, அப்படி குருஷீட பரம்பரை நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. சரி, இன்னொரு விஷயம் என்னென்னா, அப்படியேப்பட்ட சிருஷ்டியை பற்றி சொல்லும்போது லோக சிருஷ்டி வந்து பிரம்மதேவர் பண்ணுறார். அப்போ ஆரம்பத்தில் அவர் சிருஷ்டி பண்ணது என்னென்னா, அஜ்ஞானம் என்ற 4 விதமான அறியாமை குணத்தை பிரதிபலிக்கிற 4 வித சிருஷ்டி பண்ணிட்டார். ஆசை, பயம், கோபம். என்னது ஆசை, பயம், கோபம், ஆசை, கோபம், பயம், அப்போ நான் எனதுன்ற மித்யாகிரகம். இப்படியாப்பட்ட அஜ்ஞானத்தை தான் முதல் சிருஷ்டி பண்ணாராம் பிரம்மதேவர். அந்த சிருஷ்டியை பார்த்து அவருக்கே வெறுப்பாந்து தான். என்னடா அது, எடுத்த உடனே அஜ்ஞானத்தை சிருஷ்டி பண்ணிட்டோம். அப்போது இவர் சிருஷ்டி பண்ணணும்னு நினைக்கிறது மட்டும் தான் ஒரு வேலையை தவிர, ஆனால் அங்கே என்னென்ன சிருஷ்டி பண்ணது பகவான் சங்கல்பம். அதான் நடக்கும். அடுத்த நிமிஷம் பார்த்தார், ஆஹா இப்படி அசுத்தமான சிருஷ்டி பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு பகவானை தியானம் பண்ணலான்ட்டு பகவானை தியானம் பண்ணார். பகவான் தியானம் பண்ணால் மனசு சுத்தமாயிடுச்சு. அந்த சுத்தமான ஹிருதயத்தில் சிருஷ்டி பண்ண ஆரம்பித்தார். அப்போ சனகாதி முனிவர்கள் தோன்றினார்களாம். சனகர், சனத்குமாரர், சனத் சுஜாதர், சனந்தனர் அப்படின்னு 4 புருஷர்கள் தோன்றினார்கள். அவர்களிடத்தில் வந்து நீங்கள் சனகம் ச சனந்தனம் ச சனகம் ச சனந்தம் ச சனாதனம் அதாத்மபூஹு சனத்குமாரம் ச முனின் நிஷ்கிரியான் ஊர்த்வரேது சக, அப்பா நீங்கள் சிருஷ்டியில் ஈடுபடுங்கள் என்று உத்தரவிட்டார். சனகாதி முனிவர்கள் நாங்கள் சிருஷ்டியில் ஈடுபட மாட்டோம், நாங்கள் பக்தி பண்ண போகிறோம், பாகவ தர்மத்தை கடைப்பிடிக்க போகிறோம் அப்படின்னு மறுத்து விட்டார்கள். சிருஷ்டியில் ஈடுபடாமல், சிருஷ்டியில் ஈடுபட மாட்டேன்ட்டு அப்பாவுடைய பேச்சை மறுத்துட்டாங்க. உடனே பிரம்மதேவர் தன் பிள்ளைகள் தன் சொல்ல பேச்சு கேட்கணும்னு சொல்லிட்டு புருவத்தை நெரிச்சிட்ட கோபம் உண்டாயிடுச்சான் அவருக்கு. அந்த புருவ நெரிச்சலில் வந்து சிவபெருமான் தோன்றினார், ருத்ரன் தோன்றினார், 11 ருத்ரர்கள் தோன்றினார்கள். அந்த 11 ருத்ரர்களாக ஆனார்கள். அவர்களுக்கு மனைவிகள் ஏற்படுத்தி 11 மனைவிகள் ஏற்படுத்தி நீங்கள் சிருஷ்டி செய்யுங்கள் என்று சொன்ன உடனே அவரு பார்த்தா பயங்கரமான சிருஷ்டி பண்ணிட்டாராம் சிவபெருமான். 11 ருத்ரர்களும் பயங்கரமான பூதகானங்களை சிருஷ்டி பண்ணிட்டாங்க. அதை பார்த்து பிரம்மதேவரே பயந்தாராம். அப்போ பிரம்மதேவர் சொல்கிறார், அப்பா நீ சிருஷ்டி பண்ணது போதும், நீ போய் தவம் பண்ணு உன் மனைவியோடு அப்படின்னு சொன்னோடனே அப்படி சிவனும் பார்வதியும் கைலாசத்தில் போய் தவம் பண்ணுறாங்க. தவத்தினாலே உலகத்தை சிருஷ்டி செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அவர் சிருஷ்டி வந்து நல்ல பிரவர்த்திக்கு முடியலையே அப்படின்னு சொல்லி 10 பிரஜாபதிகளை சிருஷ்டி பண்ணார். அந்த 10 பிரஜாபதிகள் மூலமாக உலக சிருஷ்டி தொடங்குகிறது. அதற்கு மேலே ஸ்வாயம்பு மனு சதுரூபை என்ற ஒரு தம்பதிகள் சிருஷ்டி பண்ணார். அவர்களை சிருஷ்டி பண்ண சொல்லும்போது அவர்கள் அந்த கட்டளை எடுத்துக்கொண்டு மனு பிரஜாபதி நான் சிருஷ்டி செய்கிறேன், ஆனால் சிருஷ்டி செய்த என் பிள்ளைகளை நான் எங்கே வச்சு ஆள்றது அப்படின்னா, அதான் பூமி இருக்கே பூமியில் வச்சு ஆள அப்படின்னா, பூமி எங்கே இருக்கு? அப்போ பார்த்தா திரும்பி பார்த்தா பூமி பிரளய ஜலத்தில் மூழ்கி இருக்கு. அப்போ தான் மனோச்சரிதம் அற்புதம் அப்படிப்பட்ட ஸ்வாயம்பு மனோ சதுரூபை 2 பேரும் பார்க்குறாங்க.
அப்போ பார்த்தா பூமி வந்து பிரளயத்தில் மூழ்கிருக்கு. பிரம்மதேவர் பார்த்தார், இப்போ தான் சிருஷ்டி செய்ய ஆரம்பிச்சிருக்கேன், இதுக்குள்ளே பார்த்தா நிறைய தாண்டி வந்துட்டோம்ல நம்ம. வராக அவதாரத்துக்கு வந்துட்டோம். அப்படி சொன்னால் தான் சீக்கிரம் முடிக்க முடியும். வராக அவதாரத்தை நீங்கள் முடிச்சே ஆகணும். அப்படின்னும் போது சரி, உடனே என்ன பண்ணார், சிருஷ்டித்தைய உடனே பகவானை தியானம் பண்ணார். மூக்கு மேலே விரல் வச்சுட்டு உடனே பன்றிக்குட்டி வடிவத்தில் அங்கே தொப்புன்னு குதிச்சாராம் பகவான் கட்டவல் பிரமாணத்தில். உடனே மலையளவு வந்தார். அப்போ உலகத்தையே வியாபிக்கிற அளவுக்கு பெரிய ரூபத்தை எடுத்துட்டார். அப்போ ஜெகஜாகேந்திர சன்னிபகா, திசைகள் எதிரொலிக்க விடும்படி பகவான் கர்ஜிச்சாராம். கர்ஜித்து என்ன பண்ணுறார், உடனே பூமியை தன் தெற்றி பல்லால் தூக்கின்னு வந்து கொடுத்தார். பிரம்மதேவத்தில் இருந்தால் பூமி பிடிச்சிக்கோ. பூமி வந்து ஸ்தாபன சக்தி, அந்த பிரளய ஜலத்தில் ஸ்தாபிக்கக்கூடிய அந்த மிதக்கும்படியான அதுக்கு ஒரு சக்தியை கொடுத்து பூமாதேவியை மிதக்கும்படி விட்ட அந்த பிரளய ஜலத்தில். பூமியை உத்தாரணம் பண்ணது யாருன்னா வராகமூர்த்தி. அவள் வராகமூர்த்தியுடைய சக்தியினால் அவள் ஸ்தாபிக்கப்பட்டாள் பூமி தேவி. அவர் வராகமூர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுறாங்க. சித்தம் சித்தம் தே அஜித யக்ஞ பாவனா திரையும் தடம் ஸ்வாம் பரிதுன்பதே நமக எத்ரோமகத்தேஷு நிலையில் தஸ்மை நம காரண சூகராயதே. ஜெயம் உண்டாகட்டும் ஜெயம் உண்டாகட்டும் வராகமூர்த்தியே அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்ணுறாங்க தேவரெல்லாம் ரிஷிகள்லாம். அதாவது பகவானுடைய ரோம கூபங்களில், வராகமூர்த்தி ரோம கூபங்களில் யாகங்கள், அஸ்வமேதம் வாஜபேயம் யாக தேவதைகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த யாக தேவதைலாம் ஒளிஞ்சிக்கிச்சான் போய் இரண்யாக்ஷன் பயந்துன்னு. எப்படி இரண்யாக்ஷன் வந்து பூமியை கொண்டு போய் ஒழிச்சு வச்சுருந்தானோ அது மாதிரி நம்மளையும் அவன் கடத்திட்டு போயிட போகிறான், நம்மளை அபகரிச்சுட்டு போகிறான்னு சொல்லிட்டு அந்த யாகங்கள்லாம் யாக தேவதைகள்லாம் பகவானுடைய வராகமூர்த்தி ரோம கும்பலில் போய் ஒழிஞ்சிட்டு இருக்குதான். எத் ரோம கத்தேஷி நிலில்யுரா அத்வரான யாகங்கள், அந்த யாக தேவதைகள்லாம் இரண்யாக்ஷனுக்கு பயந்து ஒளிந்து கொண்டு இருக்கிறதே. அப்படிப்பட்ட இரண்யாக்ஷனை வதம் பண்ணி ஜெயித்திரலை நீங்கள். ஜிதம் ஜிதம் தே அஜித யக்ஞபாவனா, அஜிதன்னா யாராலும் ஜெயிக்கப்பட முடியாதவன். யக்ஞபாவனா அப்படிப்பட்ட யாகத்தை சம்ரக்ஷணம் பண்ணுறதுக்கு, யாக தேவதைகளை ரட்சிப்பதற்காக தோன்றினவனே, பூமியை உத்தரணம் செய்தவனே. காரண சூகராத்மனகா, ஒரு காரணத்தோடு தான் வராக அவதாரம் எடுத்து எதுக்கான பூமியை சம்ரக்ஷணம் படுத்துவதற்காக, அப்படி இரண்யாக்ஷனை வதம் செய்வதற்காக என்று சொல்கிறார். விதும் வதா வேதமயம் நிஜம் பபுர் ஜனஸ்தப சத்திய நிவாசினோவயம் ஷடா சிகத்தூத சிவாம்பு பிந்துவிர் விமிருஜமான பிரசம் ஈசபாவிதாக. பகவான் வராகமூர்த்தி இந்த பிரளய ஜலத்தில் மூழ்கி எழுந்து வரும்போது உடம்பெல்லாம் தண்ணீராக இருக்கு இல்லையா, அந்த தண்ணீரை உதறினாராம். ஒரு உதறினோடனே பிரம்மாண்டகரமாக இருக்கார் இல்லையா பகவான், இந்த பூமியை தூக்கின்னு வரும்போது உதறும்போது இந்த தண்ணீரானது ஜனஸ்தப சத்திய நிவாசினோவயம், ஜனலோகம் தபோலோகம் சத்தியலோக வாசிகள் மேலாம் வாரி அரைக்கப்பட்டது அந்த தீர்த்தமானது. ஆஹா தன்யோஸ்மி தன்யோஸ்மி பாவிதோஸ்மி பாவிதோஸ்மின்னு சொன்னாங்களாம். அந்த ஜனலோக வாசிகள் சத்தியலோக வாசிகள்லாம் தேவர்கள் ரிஷிகள்லாம் அப்படியே அந்த பகவான் உடம்புல பட்ட தீர்த்தம் நம்ம மேலே வாரி அரைக்கப்பட்டதே. நாங்கள் என்ன பாவனம், எந்தளவுக்கு என்ன பாக்கியம் பற்றமோ, என்ன பாக்கியம் பண்ணமோ தெரில, என்ன புண்ணியம் பண்ணமோ தெரில, பகவத் ஸ்பர்சத்தில் பட்ட அந்த தீர்த்தம் நம்ம மேலே பட்டதே, நாங்கள் புனிதம் அடைந்து விட்டோம் என்று பகவானை ஸ்துதிக்கிறார்கள். பாவிதோஸ்மி அப்படின்னு. விதுன்பதா வேதமயமான சரீரத்திலிருந்து உதரப்பட்ட அந்த நன்னீரானது, புனித தீர்த்தமானது எங்கள் மேல் இறைக்கப்பட்டது. விதுன்பதா வேதமயம் நிஜம் பபுஹு ஷடா சிகோ தூத சிவாம்பு பிந்துபிகி, மங்களகரமான அந்த பிந்து துளிகள் எங்கள் மேல் பட்டதே, நாங்கள் பாக்கியசாலிகள் என்றுகிறார். சிவாம்பு பிந்துபிர் விமிருஜ்யமான பிரஷம் ஈசபாவிதாக அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்ணுறாங்க. அதற்கு பிறகு இந்த வராகமூர்த்திக்கும் இரண்யாக்ஷனுக்கும் எதனால் சண்டை ஏற்பட்டது அது விஸ்தாரமாக சொல்லணும்னு சொல்லிட்டு விதுரர் வந்து மைத்திரிடத்தில் கேட்கிறார். விதுரருக்கும் மைத்திரருக்கும் பாகவதம் சம்பாஷணம் நடக்குது. அது நடுவில் நம்ம சொல்ல விட்டோம். விதுரர் தீர்த்த யாத்திரையாக போனார் இல்லையா, தீர்த்த யாத்திரையாக போகும்போது அந்த சமயத்தில் உத்தவரை வந்து யமுனை கரையில் சந்திக்கிறார். உத்தவர் வந்து கிருஷ்ணரை பற்றி பேசுகிறார். கிருஷ்ணர் வந்து வைகுண்டத்துக்கு போயிட்டான், என்னை விட்டுட்டு என்னை பத்ரிகாசிரமத்துக்கு போக சொல்லி எனக்கு திருவடி சமர்ப்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்கிறார். எனக்கு வந்து பாகவத்தை உபதேசம் பண்ணான் பகவான் அப்படின்னு சொல்கிறார் உத்தவர். அப்போ விதுரர் கேட்குறார், எனக்கும் அந்த பாகவத்தை சொல்லலாமே அப்படின்னு கேட்டார்.
இல்லை உங்களுக்கு பாகவதம் சொல்லிக் கொடுக்கும்படி மைத்திரேயருக்கு உத்தரவிட்டிருக்கார் பகவான். ஆஹா, கடைசி காலத்தில் பகவான் என்ன நினச்சானா அப்படின்னு ஆச்சரியப்பட்டார் விதுரர். ஆமாம், உன்னை நினச்சார். உனக்கு பாகவதம் உபதேசிக்கும்படி மைத்திரேயருக்கு கட்டளையிருக்கார். அதனால் அவர் ஹரித்வாருக்கு போங்க, அங்கே மைத்திரேய மகரிஷி இருப்பார், அவரை போய் தரிசனம் பண்ணினா அவர் உனக்கு பாகவதம் உபதேசம் பண்ணுவார் அப்படின்னு உத்தரவு சொன்னதுனால இவர் ஹரித்வாருக்கு வந்தார். துவாரி துணத்தியா ரிஷபக்குருணா மைத்திரேயம் ஆசினம் அகாதபோதம். அடைப்பட்ட எல்லையற்ற ஞான பிரகாசம் பொழியுதான் அவர் முகத்தில், தேஜஸ். மைத்திரேயர் மகா தேஜஸ்வியாக இருக்கிறார். விதுரர் பார்த்து அப்படி கை கூப்பி கொண்டு போகிறார். வா விதுரா, உன் வரவுக்காக தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். அங்கே மைத்திரருக்கும் விதுரருக்கும் சம்பாஷணை ஏற்படுது. சுகாய கர்மாணி லோகே அப்படின்னு விதுரர் கேள்வி தொடங்குகிறார். அப்போ தான் இந்த கதைகள்லாம் இந்த சம்பாஷணை அரங்கேற்றமாகிறது. அப்போ தான் இந்த வராகோதத்த கதையை பற்றி மைத்திரேயர் விதுரருக்கு சொல்கிறார். அப்போ விதுரர் சொல்கிறார், இந்த சுருக்கமாக சொல்லிட்டீங்க வராகோதர கதையை, விஸ்தாரப்படுத்தி சொல்லுங்கள். எதனால் இரண்யாக்ஷனுக்கும் வராகமூர்த்திக்கும் சண்டை ஏற்படுது, விஸ்தாரமாக சொல்லுங்கன்னு சொல்லி கேட்ட உடனே அப்போ விஸ்தாரமாக சொல்ல தொடங்குறார். அப்பா, ஏற்கனவே எத்தனையோ தடவை நீ கேட்டிருப்பேன், நானும் சொல்லியிருப்பேன். ஆனால் நீ பகவானுடைய புகழை திருத்தி கேட்கறதுனால அது என்னவோ புதுசாக சொல்கிற மாதிரி இருக்குது. எனக்கு மனசுக்கு இன்னும் உற்சாகம் அதிகமாக இருக்குது பகவான் பெருமையை பேசுறது அப்படின்னு மைத்திரேயர் சொல்கிறார். இந்த வராகவதார சரித்திரம் என்னென்னா, மிருத்யு பாச விசாதனை. இந்த வராகவதார சரித்திரத்தை கேட்டால் யம பாசத்தையே வெட்டி எறிஞ்சிடுமா. சாது வீர துவயாபிருஷ்டம் அவதார கதாம் ஹரேஹே யத்வம் ரிச்சசி மத்தியானம் மிருத்யு பாஷ விசாதனிம் ஏயோத்தான பதகா புத்திரோ முனினா கீதையார்பக மிருத்யோ கிருத்வயோ மூர்த்தி அங்கிரீம் ஆருரோக ஹரே பதம். இந்த நாரதர் அடிக்கடி துருவன் சமையலில் வராகோதர் கதை தான் ரொம்ப பிடிக்குமா யாருக்கு, துருவனுக்கு. அதனால் நாரதர் வாக்கால் அடிக்கடி சுனிதியும் துருவனும் நாரதர் வாக்கால் நிறைய வராகோதர் கதைகளை கேட்டு 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 அந்த வராகமூர்த்தி இடத்துல பண்ண பக்தியினால் யமன் தலையிலே காலை வச்சு வைகுண்டத்துக்கு போய் சேர்ந்தாராம். யார்? துருவன். அப்படி யமனையே ஜெயிச்சவர். யமன் தலையே ஒரு படியாக வைத்து கொண்டு சிரசிலே காலை மிதிச்சுண்டு வைகுண்ட விமானத்தில் ஏறி போய் வைகுண்டத்தை அடைந்தார் துருவன். துருவனே துருவ பதவி அடைந்தார். எதனால்னா இந்த வராகோதர சரித்திரம் அப்படிப்பட்டது. யமனையும் ஜெயிக்கக்கூடியது, மிருத்யு பாசத்தை அறுத்தெறியக்கூடியது, மரண ஜெயம் மிருத்யின் ஜெயம் ஏற்படுத்தக்கூடியது. அப்படிப்பட்ட சரித்திரமாக இந்த வராகோதர சரித்திரம். அதை சொல்கிறேன் கேளுப்பான்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறார். எதனால் ஹிரண்யாக்ஷனுக்கும் வராமல் சந்தேகம் இருப்பதுன்னு கேட்டாலே அதுக்கு உதாரணம் சொல்கிறேன் கேள். அதுக்கு அந்த கதையை சொல்கிறேன் கேளு சொல்கிறார். பூர்வ விருத்தாந்தம். ஒரு சமயத்தில் கஷ்யப மகரிஷி தவத்தில் இருக்கார். கஷ்யபருக்கு 2 மனைவிகள், பல மனைவிகள். அதில் முக்கியமாக அதிதி திதி. அதினுடைய புத்திரர்கள் தான் தேவர்கள், திதியினுடைய புத்திரர்கள் தான் தைத்தியர்கள் அசுரர்கள். அந்த திதி தேவி ஒரு நாள் என்ன பண்ணால், இவருடைய வஸ்திரத்தை பற்றி எடுத்தாலாம் தவத்தில் இருக்கும்போது. என்னோட சந்தோஷமாக இருங்க அப்படின்ட்டு கூப்பிட்டாலாம். அப்போது வேணாம், இது சிவன் உலா வர நேரம், இது சந்தியா வேலை, இப்போ வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாராம். அவள் பலவந்தப்படுத்திருந்தால் அவளோட இசைஞ்சார். அப்போ அவள் அந்த இச்சையை தீர்த்து கொண்டாள். அப்போது அவள் பிரார்த்தனை பண்ணுறான், நாங்கள் அந்த சந்தியா வேலையில் நம்ம இது போல் ஒன்றா சேர்ந்து தப்பு தான். சிவபெருமான் முக்கண்களால் பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த சிவபெருமான் என்னை மன்னிக்கணும் அப்படின்னு சிவனத்தில் மன்னிப்பு கேட்டுட்டார். அதே ஒரு கஷ்யபர் இடத்துல மன்னிப்பு கேட்டுட்டார். உங்கள் பேச்சை மீறி என் இச்சைக்காக உங்களை இணங்கும்படி செய்தது என் தப்பு தான், என்னை மன்னிக்கணும்னு சொல்லிட்டு அவர்களே மன்னிப்பு கேட்டுட்டா. அப்போ கஷ்யபர் பார்த்து சொல்கிறார், அம்மா நீ மன்னிப்பு கேட்கறத பற்றி இல்லை, நீ என் பேச்சை மீறிட்டு முகூர்த்த வேலையும் தப்பான முகூர்த்தத்தில் நம்மளோட 2 பேர் சேர்ந்துருக்கோம். அதனால் உனக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைகளானவள் அசுரர்களாக பிறப்பார்கள். அது மட்டும் இல்லை, அவர்கள் அநியாயக்காரர்களாக இருப்பார்கள். உலகத்தில் சாதுக்கள்லாம் இம்சை பண்ண போகிறாங்க. அப்போ பகவானாலேயே வதம் பண்ணப்பட போகிறார்கள் என்று கஷ்யபர் சொன்னார். அப்போ திதி தேவி சந்தோஷம் அடைஞ்சாலாம். பரவாயில்ல, என் பிள்ளைகள் பகவானால் வதம் பண்ணப்பட போகிறார்களா. 2 புத்திரர்கள் இரண்யாக்ஷன் இரண்யகசிபு 2 பேர் பிறக்கப் போகிறார்கள். அவர்கள் பகவானால் வதம் பண்ணப்பட போகிறார்கள் சாதுக்களை இம்சை பண்ணுறதுனால. அதில் திதி தேவி சந்தோஷம் அடைந்தா. பகவான் கையால் மரணம்னா சந்தோஷம் தான். அது மட்டும் இல்லை, நீ பகவான்கள் மரணம்னே சந்தோஷப்படுறியே, இவ்வளோ ஆதரவு கொடுக்குறியே, அதனால் உனக்கு ஒரு வரம் கொடுக்குறேன்.
உன் புத்திரனுக்கு புத்திரன் பரம பாகவதனாக இருப்பான். யாருன்னா பிரகலாதன். அவன் எப்படி இருப்பான்னா மகாபாகவதோ சவை மகாபாகவதோ மகாத்மா மகானுபாவோ மகதாம் மகிஷ்டா பிரவருத்த பக்தியா அனுபாவிதாசையை நிவேச வைகுண்டம் இமம் விகாசியதி. அவன் மகாபாகவதனாக இருப்பானா, மகாத்மாவாக இருப்பானா, மகானுபாவனாக இருப்பானா, மகான்களுக்குள் சிறந்தவனாக பிரகாசிப்பானான். அவன் பக்தியினால் பிரகாசிக்கக்கூடியவனாக வைகுண்டாதிபதியாகிய பகவானையே அடைந்தவனாக இருப்பான் அவன். அப்படிப்பட்ட பிரகலாதன் பிறக்கப் போகிறான்னு முன்னாடியே கணிச்சு சொல்கிறார் கஷ்யபர் திதியம்மா இடத்துல. அதனால் உன் புத்திரனுக்கும் பகவானத்தில் மரணம், உன் பேரனுக்கும் பரம பாகவதனாக பிறக்க போகிறாங்கன்னே ரொம்ப சந்தோஷம் அடைந்தாலும். அதற்கு பிறகு இவள் கர்ப்பத்தில் அந்த அசுர வீரியம் வளர வளர உலகத்தில் பார்த்தா இருள் சூழ ஆரம்பிச்சுது. அபசகுணங்கள்லாம் ஏற்படுகிறது. அப்போ தேவரெல்லாம் நடுங்கிறாங்க. என்ன இதுன்னு கேட்டால் திதி கர்ப்பத்தில் வளரக்கூடிய அசுர வீரியம் அது இன்னும் பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஒரே அமங்கலம் ஏற்படுத்துதான் உலகத்திலலாம். அப்போ தேவரெல்லாம் பிரம்மதேவரை ஸ்தோத்திரம் பண்ணுறாங்க. இது என்ன இருள் திடீர்னு அகாலத்தில் இருள் தோன்றுகிறதே, என்ன காரணமே தெரியலையே, எல்லாம் அபசகுணங்கள்லாம் ஏற்படுகிறதே என்று தேவர்கள் பிரார்த்தனை பண்ணுறாங்க. அப்போ பிரம்மதேவர் விஷயத்தை சொல்கிறார். அப்பா, இதுக்கான காரணத்தை நான் ஒரு கதையாக சொல்கிறேன். இதுக்கான காரணத்தை நடந்ததுக்கு காரணமான ஒரு கதை ஒன்று இருக்குது, அந்த கதையை சொல்கிறேன் கேளுங்க அப்படின்னு சொல்கிறார். ஒரு சமயத்தில் சனகாதி முனிவர்கள் எதிர்ச்சியாக எல்லா லோகங்களையும் சுற்றி கொண்டு வந்தார்கள். அந்த சமயத்தில் மானசா மே சுதா யுஷ்மத்து பூர்வஜா சனகாதியா சேருர் விகாயசா லோகம் லோகேஷு கத விகதஸ்பிருகாக இந்த ஏகதா பகவத வைகுண்டஸ்ய அமலாத்மனஹா யயுர் வைகுண்ட நிலையம் சர்வலோக நமஸ்கிருதம். எல்லா லோகத்தில் உள்ளவர்களால் நமஸ்கரிக்கத்தக்க வைகுண்ட லோகத்தை அடைந்தார்கள் சனகாதி முனிவர்கள். இது மகா வைகுண்டம் சொல்ல, லீலா வைகுண்டங்கள் பல வைகுண்டங்கள் இருக்குது, அதில் ஒரு வைகுண்டமாக இது அப்படின்னு மகான்களுடைய அபிப்பிராயம். மகான் சொல்கிறாங்க. அப்போ அந்த வைகுண்டத்தில் பார்த்தா பல அதிசயங்களை பார்க்குறாங்க யார் சனகாதி முனிவர்கள். அங்கே என்ன நடக்குதுன்னா, முக்தாத்மாக்கள் அங்கே இருப்பாங்க இல்லையா, மோட்சம் அடைந்தவர் தான் வைகுண்டத்துக்கு போக முடியும். அங்கே பல விமானங்கள்லாம் இருக்குதான், அவர்லாம் சஞ்சரிக்கிறதுக்கான விமானங்கள்லாம் இருக்குதான். வைமானிகா சரணா சரிதானி எத்த காயந்தி லோக சமல க்ஷபனானி பத்து. அப்போ அங்கே பகவானுடைய புகழை பாடக்கூடியவர்கள்லாம் இருக்கிறாங்களா அங்கே பாகவதர்கள். அந்தர்ஜலே அனுவிகசன்னம் மதுமாதவீனம் கந்தேன கண்டித தியோ அப்பிய அனிலம் ஸ்ரீபந்தா. மற்ற வாசனைகளை நெருங்க அந்த தண்ணிக்குள்ளே மூழ்கி இருக்கக்கூடிய அவர்கள் மற்ற வாசனைகள் நெருங்க விடாமல் பகவானுடைய புகழை பாடிக்கொண்டிருக்கிறார்கள். சரி, அந்த இடத்துல போனால் பல பறவைகள்லாம் இருக்குதான். புறா, மயில், குயில், புறா, மயில், குயில், சகோர பட்சி, சக்கரவாக பட்சி, ஹம்ச பக்ஷி, கிளி, தித்திரி பக்ஷி, இதுபோல் பலவிதமான பறவைகள் இருக்குதாங்க எங்கள் வைகுண்டத்தில். பாராவதான்ய பிரதசாரச சக்கரவாக தாத்யுக ஹம்ச சுகதித்திரி பர்ஹினாமிய கோலாஹலோ விரமதே அச்சிரமாத்திர முச்சகி பிருங்காதிபே ஹரிகதாமிவ காயமானே. ஆனால் மயில் எவ்வளோ அழகாக கூவும், குயில் எவ்வளோ அழகாக கூவும், மயில் எவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஆனால் அவர்களெலாம் அந்த கர்வமே இல்லையா. மயிலுக்கு தான் அழகு என்ற கர்வமோ, அதே சொல்ல குயில் தன்னுடைய குரல் வளத்தினுடைய கர்வமோ எதுவுமே கிடையாதான் அங்கே போனால் வைகுண்டத்தில். அவைகள்லாம் சப்தமிட்டுட்டே இருக்குமா எப்போத்தாலும். அதுனா நம்ம பகவான் கிருஷ்ணா ராமா கோவிந்தான்னு. ஆனால் அந்த மயில், குயில், சகோர பட்சி இவைகள்லாம் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பட்சிகள் தான். ஆனால் ஒரு கருவண்டு ஹரிகானத்தை பாடுமா அந்த இடத்துல. அந்த ஹரிகானத்தை கேட்பதற்காக தங்கள் சப்தங்களை எல்லாம் ஒடுக்கி அப்படி கவனமாக அந்த கருவண்டுக்கு அவ்வளோ, அந்த கருவண்டு, அந்த கருவண்டுனா சின்ன கருவண்டு, அதுக்கு அவ்வளோ மரியாதை கொடுத்து தங்கள் சப்தங்களை எல்லாம் ஒடுக்கி அந்த ஹரிகானத்தை கேட்குமா. அப்போ அந்த வைகுண்டத்தில் பாருங்க, கர்வத்துக்கு இடம் இருக்கா? இல்லை. மயில்னா சொல்லணும் என்ன மாதிரி அழகு யாரும் கிடையாதுன்னு சொல்லணும் இல்லையா. குயில்னா என்ன மாதிரி குரல் வளம் யாருக்கும் கிடையாதுன்னு சொல்லணும் இல்லையா. ஆனால் அந்த கர்வம் வைகுண்டத்தில் கிடையாது. தான் பெரியாள், நான் தான் பாடுவேன், நீங்களாம் அப்புறம் தான் பாடணும் அப்படின்னு இங்கெல்லாம் அடிச்சிக்கிறாங்களே இங்கே நாம சங்கீதத்திலே பார்த்தா. அதுமாரிலாம் கிடையாது அங்கே. அந்த போட்டி பொறாமல் கிடையாது அங்கே. ஒரு சின்ன ஜீவராசியாக அந்த கருவண்டு பாடினா கூட ஹரிகானம், அதை கூட காது கொடுத்து கேட்பாங்களாம் தங்கள் சப்தங்களை எல்லாம் அடக்கி. அப்படிப்பட்ட பரம பாகவதர்கள் தான் அங்கே பட்சிகளாக இருக்கிறார்களாம் முக்தாத்மாக்கள்.
அதுதான் இங்கே சொல்கிறார். பாராவதானிய பிரதசாரச சக்கரவாக தாத்யுக அம்ச சுகதுத்தெரி பர்ஹிணாம் யா கோலாகலோ விரமதே அச்சிர மாத்திரம் உச்சேர் பிருங்காதிபே. பிருங்காதிபேன்னா வண்டு, கருவண்டு. ஹரிகதாமிவ காயமான, ஹரிகதையை பாடுகிறதா அது, அதை ஆனந்தமாக கேட்குறாங்களாம் எல்லாமே. அப்போ அது சாதாரண வண்டு, அது ஹரிகதையை பார்த்துனா எல்லாம் முக்தாத்மகள் அந்த வண்டு ரூபத்தில் இருக்காங்க, பறவைகள் பட்சிகளாக. அது மட்டும் இல்லை, அங்கே இருக்கிற புஷ்பங்கள் பலவிதமான புஷ்பங்கள். மந்தார புஷ்பம், முகுந்த புஷ்பம், அதே நீலத்தாமரை, வெண்தாமரை, செந்தாமரை, நாகலிங்க புஷ்பம், அதே சமயத்தில் பாரிஜாத புஷ்பம், அதே சமயத்தில் ரோஜா, மல்லிகை போன்ற பலவிதமான புஷ்பங்கள் இருக்கு இல்லையா. அந்த புஷ்பங்கள்லாம் துளசியை கொண்டாடுமா. மந்தார குந்த குரபோத்பல சம்பகார்ண புன்னாக நாக பகுலாம்புஜ பாரிஜாதா கந்தே அர்ச்சிதே துளசிகா பரணேன தஸ்யா எஸ்மின் ஸ்தபகா சுமனசோ பகுமானயந்தி. அந்த துளசி அங்குலிக்கும் போலே வாசனையாக இருக்கும். அந்த துளசியை தான் பகவான் எத்தனை மாலைகள் அணிந்தால், எவ்வளோ புஷ்ப மாலைகள் கழுத்தில் அணிஞ்சாலும் துளசி தான் எடுத்து மோர் வேணாம் பகவான், மோந்து பார்ப்பானா பகவான். துளசி இடத்துல தனி பிரியமா பகவானுக்கு. அதனால் துளசியினுடைய தபசை அதை பார்த்து பொறாம்படையிலையாம் மற்ற புஷ்பங்கள்லாம். பாரிஜாதம், தாமரை, செந்தாமரைலாம் பொறாம்படையிலையாம். அந்த தாமரை மலராக செம்பக மலராக இருக்கக்கூடிய யாருன்னா பக்தர்கள் தான். அந்த புஷ்பங்கள்லாம் என்னென்னா கொண்டாடுறது தான். என்னென்னா துளசி என்ன தவம் பண்ணாலே தெரியல, பகவானுக்கு பிரியமுள்ளவளாக இருக்காளேன்னு சொல்லிட்டு அவளை தவத்தை கொண்டாடுகின்றதான். பாருங்கள் எவ்வளோ பெருமை படைத்த தாமரை, செண்பக புஷ்பம், மல்லிகை புஷ்பம் இவைகள்லாம் துளசியுடைய மகிமையை கொண்டாடுகின்றது. அப்படிப்பட்ட வைகுண்டத்துக்கு போனாங்களாம் சனகாதி முனிவர்கள். அப்போ அவர்களுக்கு மட்டும் கோபம் எப்படி இருந்து வரும்? ஒருத்தர் பொறாமை கிடையாது, போட்டி கிடையாது, கோபம் கிடையாது, எதுவும் கிடையாது. ஒருத்தர் புகழக்கூடியவர்களாக இருக்கிறாங்க அந்த வைகுண்டவாசிகள். அங்கே ஒரு புஷ்பம் கூட புகழ்கிறது, ஒரு பட்சிகள் கூட அப்படிப்பட்ட கல்மஷமற்றதாக சுத்தமாக காணப்படுகிறது. எல்லாரையும் அப்படிப்பட்ட ஒரு வண்டுக்கு கூட மரியாதை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட வைகுண்டவாசிகளாக இருக்காங்க. அந்த பறவை புஷ்பங்கள்லாம் கூட அப்படி இருக்குது. அப்படின்னா விஷ்ணு பார்ஷதர்களாகிய ஜெயவிஜயர்களுக்கு கோபம் வருமா? யோசித்து பார்க்கணும். அப்போ பகவான் சங்கல்பத்தின்படி நடந்ததுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதான் விஷயம். அது மட்டும் இல்லை, ஸ்ரீரூபிணி கொணயதி சரணாரவிந்தம் லீலாம்புஜேன ஹரிசத்மனி முக்ததோஷா சம்லக்ஷதே ஸ்படிககுட்டிய உபாதி ஹேம்னி உபேத ஹேம்னி சம்மாஜிதேவி யத் அனுகிரகணே அந்நியத்னஹா. ஸ்ரீரூபிணி சாக்ஷாத் மகாலட்சுமிக்கே ஒரு வனம் உண்டு அந்த இடத்துல. அவளுக்குன்னு தனியாக ஒரு குளம் உண்டு, அங்கே தான் போய் ஸ்நானம் பண்ணுவாள். அவள் கைகளில் தாமரை புஷ்பங்களை கொண்டு வரான் பகவான் திருவடிகளை சமர்ப்பிக்கிறதுக்காக. அந்த தாமரை மலர்களை தண்டுகளோடு கொண்டு வரதால் அது ஸ்வைட்னு வரதை பார்த்தா அந்த கண்ணாடி போல் இருக்குதான் அங்கே இருக்கிற சுவர்கள்லாம். அதில் அந்த பிரதிபலிப்பு தெரிகிறது. லக்ஷ்மியினுடைய முகம், கை கால்கள்லாம் தெரிகிறது அல்லவா. அப்போ அவள் நடந்து வரும்போது அழகாக அந்த அன்னநடை போட்டு அழகாக நடந்து வரும்போது மகாலட்சுமி அந்த தாமரை சுழற்றின்னு வரும்போது என்னென்னா, ஒரு கிரகிணியானவள், ஒரு குடும்ப ஸ்திரீயானவள் வீட்டை பெருக்கின்னு வர மாதிரி இருக்குதான் பார்க்கறதுக்கு. வீட்டை பெருக்கினே வருவா இல்லையா, அப்படி குனிஞ்சு பெருக்கின்னு வரல, அது மாதிரி இருக்குதான் பார்க்கறதுக்கு அந்த தாமரை சுழற்றின்னு வர்றதை பார்த்தா. ஏன்னா வைகுண்டத்துக்கு கிரகிணி தேவதை யாருன்னா, கிரகதேவதை யாருன்னா, குடும்பஸ்திரீ யாருன்னா மகாலட்சுமி தானே. வைகுண்டத்தில் அழுக்குதை தானே பெருக்கிறதுக்கு, அழுக்கே கிடையாதுன்னு. அப்படி சம்மாஜதி இவ பெருக்கிறது போல் அப்படின்னு அழுக்கு இல்லை, ஆனால் அந்த அழுக்கு இல்லைனா கூட அதை பெருக்கிறதும் போல் காட்சி அளிக்கிறது, அந்த தாமரை மலை சுழட்டி கொண்டு வர்றது அப்படின்னு நினைக்கிறாங்க. அவருடைய நடை, அவருடைய அந்த தாமரை சுழட்டின ஒரு அழகு அப்படி இருக்குது பார்க்கறதுக்கு அப்படின்னு வர்ணிக்கிறார். அது மட்டும் இல்லை, வாபீஷு வித்ருமஸ்தடா சுவாமலாமிரதாப்சு பிரேஷ்யான் விதா நிஜவனே துளசீபிர் ஈஸ்வரம் அப்யச்சதே ஸ்வலகமுன்ன ஈக்ஷிய பக்தரம் உச்சேஷிதம் பகவதி அத்தியம் அதாங்க எஸ் ஸ்ரீஹி. அவன் என்ன பண்ணுறான்னா, ஒரு தாமரை குளம், அந்த தாமரை பறிக்கிறதுக்கு அந்த குளத்துக்கு போகிறான் இல்லையா, அந்த குளத்தில் தன் முகத்தை பார்க்குற கண்ணாடி மாதிரி இருக்குது அந்த தண்ணி பார்த்தா, தெளிந்த நீரோடை. வைகுண்டத்தில் இருக்குது. இதெல்லாம் போனால் பார்த்துட்டு வரலாம், பார்த்துட்டு வர முடியாது, அதுதான் மோட்சஸ்தலம். அங்கே போனால் வரத்துக்கு மனசு வராது. அப்போது தன் முகத்தை பார்க்குறாங்களாம் மகாலட்சுமி. பார்த்தா ரொம்ப அழகாக இருக்கும் முகத்தை பார்த்தா. அந்த ஏதாவது தண்ணீரில் பார்த்தா கண்ணாடி மாதிரி இருக்கு அந்த தண்ணி பார்த்தா. அப்போது பத்தியா, நான் விஷ்ணு மகாவிஷ்ணுவோட நான் ரொம்ப அழகு, எல்லாரோட நான் ரொம்ப அழகு அப்படின்னு கர்வம் இருக்கணும் இல்லையா. பணம் இருக்கிறவனுக்கே இந்த உலகத்தில் கர்வம் உண்டாகுது. அவள் பணத்துக்கே அதிபதியாக அவளுக்கு அந்த முக்த தோஷாக, அந்த தோஷத்தை விட்டவளாக, கர்வம் அற்றவளாக அவள் சொல்கிற அந்த இடத்துல,
நான் இவ்வளோ அழகாக இருக்கிறதுக்கு மகாலட்சுமி கடாட்சம்னு சொல்கிறாங்க. நான் என்ன மாதிரி அழகாக இருந்தா, ஆனால் எனக்கு இவ்வளோ அழகு கொடுத்தது யாருன்னா பகவான் தான். அவன் முத்தமிட்டதுனால அந்த முத்தத்தின் மூலமாக எனக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டான் அவனுடைய அழகை அப்படின்னு சொல்கிறார். அப்பியச்சதி ஸ்வலகம் உன்னசம் ஈக்ஷிய வக்திரம் உச்சேஷிதம் பகவதேத்தி மதாங்க ஸ்ரீஹி. கிருஷ்ணன் முத்தமிட்டதுனால தான் நான் இவ்வளோ அழகாக இருக்கேன் அப்படின்ட்டு ஸ்ரீஹி மகாலட்சுமி சொல்கிறாளாம். அந்த இடத்துல அங்கே கர்வம் இருக்கா? தன் அழகை பற்றி அவங்க பெருமையாக பேசுகிறாளா, பகவான் புகழை பேசுகிறானா? வைகுண்டத்தில் எல்லாரும் பகவத் புகழை பேசக்கூடியவர் தான் இருப்பாங்க. இப்படி இருக்கா. பகவான் திருவடி கமலங்களை சமர்ப்பிக்கிறதுக்கு அந்த தாமரை புஷ்பத்தை திருவடியை தேடுறோம் மகாலட்சுமி. அந்த தாமரைகளை கொண்டு போகும்போது, அதை சுழட்டின்னு போகும்போது அதை பெருக்கின்னு கொண்டு வீட்டை பெருக்கின்னு போகிற மாதிரி காட்சியளிக்கிறாளாம். அந்த பிரதிபிம்பமாகி அந்த செவுத்தில் அப்படி தோன்றதான் மகாலட்சுமியுடைய ரூபமானது. அப்படிலாம் வர்ணிக்கிறார். அதுக்கு பிறகு இந்த சனகாதி முனிவர்கள் 6 வாயில்படிகளை சுலபமாக கடந்துட்டு போயிட்டாங்க. 7வது வாயில்படி கடக்கணும். கடக்கும்போது ஜெய விஜயர்கள் இருந்தார்கள். அவர்கள் தடுத்து விட்டார்கள். 5 வயசு குழந்தைகளாக இருக்கிறாங்க. பஞ்சஹாயன அற்பாபகா. ஆனால் பூர்வேஷம் பூர்வஜகா, பிரம்மதேவருடைய மூத்த குமாரர்கள் சனகாதி முனிவர்கள். ஆசையாக பகவானை பார்க்கணுன்னு போகும்போது திடீர்னு தடுத்துட்டா எவ்வளோ கோபம் உண்டாகும். எங்களை ஏன் தடுக்கிறீர்கள்? நீங்கள் பிரவேசிக்க முடியாது, பகவான் ஏகாந்தமாக இருக்கார், இப்போ முடியாது அப்படின்னு தடுத்துட்டாங்களாம் ஜெய விஜயர்கள். உடனே வந்ததே கோபம் சனகாதி முனிவர்களுக்கு. ஆஹா, எங்களுக்கு பகவானை தரிசனம் பண்ணி வைக்க வேண்டியவர்களாக இருக்க நீங்களே பகவானை தரிசனம் பண்ணக்கூடாது தடங்கல் பண்ணுறாங்கன்னு பகவானுக்கு கூட இன்னார் வரலாம் இன்னார் வரக்கூடாதுன்னு பேத புத்தி உண்டா? இல்லை பகவானுக்கு மற்றவங்களால் யாராவது இவர்கள் நம்மளை ஏதாவது பண்ணிவிடாமட்டு பகவானுக்கு பயம் உண்டா? அப்போது பகவானுடைய எண்ணத்துக்கு விரோதமாக நடந்து கொள்கிற நீங்கள் வைகுண்டத்தில் வசிக்க தகுதியற்றவர்கள் என்று சாபம் கொடுத்து விட்டார்கள். நீங்கள் பூலோகத்தில் நீங்கள் அசுரர்களாக பிறக்க கடவீர்கள் அப்படின்னு சாபம் கொடுத்துட்டாங்க. எந்த இடத்துல காம குரோதம் போன்ற பேத புத்திகள் இருக்கிறதோ அந்த இடத்துல நீங்கள் பிறவி அடைவை கடவீர்கள் என்று சாபம் கொடுத்துட்டாங்க. அப்போ ஜெய விஜயர்கள் காலை பிடித்து கொண்டு மன்னிப்பு கேட்டுக்கொண்டார்கள். உடனே பகவான் பிரத்யட்சமாகி சொல்கிறான், அப்பா சனகாதி முனிவர்களே, நீங்கள் கோவப்படுவீர்களா? அதே மாதிரி இவர்கள் தான் தடுப்பார்களா? ரெண்டுமே என்னால் நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாருங்க. 2 பேருமே ஜெய விஜயர்கள் தான் தடுப்பாங்களா, சனகாதி முனிவர் தான் கோபிப்பார்களா? ரெண்டும் என்னுடைய லீலை தான். நான் உலகத்தில் சில அவதாரங்கள் பண்ண வேண்டியது இருக்குது, அதனால் இது நடந்தது அப்படின்னு சொல்கிறார். அதனால் உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லை. அது மட்டும் இல்லை, நீங்கள் சாபம் கொடுத்தது சரிதான். ஏன்னா மகான்களுக்கு அபச்சாரம் பண்ணால் என்னால் பொறுத்துக்க முடியாது. யஸ்ய அமிர்த அமல யசக ஸ்ரவணா வகாக சத்ய புனாதி ஜகத ஆசு ஸ்வபச்சாத் ஜகத் ஆசு ஸ்வபச்சாத் விகுண்டः சோகம் பவத்ய உபலப்த சுதீர்த்த கீர்த்தி சிந்தியாம் பாகுமபி பிரதிகூல விற்த்தியும். என்னுடைய புகழ் அப்பழுக்கற்றது தான். ஆனால் மகான்கள் புகழ்வதனால்தான் என்னுடைய புகழானது அப்பழுக்கற்றதாக உலக பிரசித்தமாகிறது. எதனால்னா, ஒரு தடவை பிருகு மகரிஷி காலில் மார்பில் உதைச்சாராம். அந்த பாத சுவடு பட்டத்தினால்தான் மகாலட்சுமி ஹிருதயத்தை விட்டு நீங்காமல் இருக்கிறாளாம். அப்படி மகானுடைய பாதத்தூரி பட்டத்தினால்தான் மகாலட்சுமி என்னை விட்டு, நான் லக்ஷ்மி கடாட்சம் உடையவனாக இருக்கிறேன், நான் ஸ்ரீனிவாசனாக காட்சியளிக்கின்றேன். அப்புறம் லக்ஷ்மி என்னை விட்டு விலகாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? பிருகு மகரிஷியுடைய பாதத்தூளி என் மேலே பட்டதுனால, மாரில் வதிச்சார்லையே அதனால் மகான்களை நான் என்றைக்கு தெய்வமாக வணங்கக்கூடியவன். அப்படிப்பட்ட பிராமணர்களாகிய உங்களுடைய பாதத்தூளி பரத்துக்கு நான் பாக்கியம் பெற்றுக்கணும். உங்களுக்கு அபராதம் பண்ணால் ஏன் என் விஸ்வ தூதர்கள், என்னுடைய தூதர்கள் இல்லை, இந்த ஜெயவிஜயர்கள் இல்லை, என் கையே உங்களுக்கு, என் வலது கையே அபராதம் பண்ணால் அந்த கையை கூட நான் வெட்ட தயங்க மாட்டேன். ஸ்வபாகுமபி சிந்தியாம் ஸ்வபாகுமபி பிரதிகூல விற்த்தியும், உங்களுக்கு பிரதிகூலமாக நடந்தால் நான் வெட்டிடுவேன் அப்படின்னு பகவான் சொல்கிறார். பிராமணர்களை தெய்வமாக மதிக்கிறார் பகவான். நீங்கள் புகழ்வதனால்தான் என் புகழுக்கே பெருமை அப்படின்னு சொல்கிறார். புகழுக்கே புகழ் உண்டாகுது அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் புகழ்வதனால்தான் அந்த புகழானது சண்டாளன் வரையில் இருக்கக்கூடிய எல்லாரையும் பவித்திரமாக்குகிறது அப்படின்னு சொல்கிறார். சத்யா புனாதி ஜெகதா, உலகத்தையே பவித்திரமாக்குறதுனா உங்களுடைய புகழ், நீங்கள் புகழ்வதனால்தான் என்னுடைய புகழானது உலகத்தையே
பவித்திரமாக்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். சத்திய புனாதி ஜெகத ஆசுவ ஸ்வபச்சாத் விகுண்டகா நாய் வம்சத்தை தின்னக்கூடிய சண்டாளர்கள் கூட பவித்திரமாடுகிறார்கள்னா அது உங்களுடைய கருணையினால் அப்படின்னு சொல்கிறார். எதனால்னா பகவான் பிராமணர் தெய்வமாக வணங்குறதால் தான் பகவானுடைய புகழானது எல்லாரையும் பரிசுத்தப்படுத்து தான். அப்போ பிராமணர்களால் நான் பவித்திரமடைஞ்சேன் அப்படின்ட்டு பகவான் தன்னை தாழ்த்தி பேசுகிறான். இங்கே இதெல்லாம் கேட்ட சனகாதி முனிவர்கள், நீங்கள் இப்படி சொல்ல தகுமா? இது என்ன உண்மையிலே எங்களை புகழுறீங்களா இல்லை பரீட்சை பண்ணுறீங்களா தெரியல, இப்படி சொல்கிறீங்களே, நாங்கள் உங்களுடைய தூதர்களுக்கே நாங்கள் சாபம் கொடுத்துட்டோம், நாங்கள் பெரிய அபராதம் மட்டும் நாங்கள் நினச்சின்னு இருக்கிறோம், எங்களுக்கு எந்த நரகத்தில் எங்களுக்கு பிறவி கொடுத்தாலும் பரவாயில்ல, ஆனாலும் உங்கள் நினைவை மறக்கக்கூடிய பிறவியாக எங்களுக்கு இருக்கக்கூடாது அப்படின்ட்டு சனகாதி முனிவர் பிரார்த்தனை பண்ணுறாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் இந்த தெய்வந்தான், என் சங்கல்பத்தின்படி தான் நடந்தது, கவலைப்படாதீங்க அப்படின்னு உடனே அந்த சனகாதி முனிவர்கள் வைகுண்டத்தை சுற்றி பார்க்கறதுக்கு போயிட்டாங்க. உடனே ஜெய விஜயரில் பார்த்து பகவான் கேட்குறான், நீங்கள் இது பாகவத்தில் வரல, வேறு புராணந்திரங்களில் வருது, நீங்கள் 100 பிறவிகள் எடுத்து என் பக்தனாக என்னை அடைகிறீர்களா, அல்லது 3 பிறவிகள் எனக்கு எதிரிகளாக செயல்பட்டு என்னை அடைகிறீர்களா என்று கேட்டார் பகவான். 100 பிறவி உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க முடியாது, 3 பிறவி உங்களுக்கு எதிரிகளாகவே இருந்து நான் உங்களை அடையிறோம் அப்படின்ட்டு ஜெய விஜயர்கள் சொல்கிறாங்க. சரி, கவலைப்படாத, நீங்கள் பிறந்த போதே நானும் அவதரித்து விட்டேன் என்று நினைத்து விடுங்கள், உங்களை எப்படியாவது நான் கரையேற்றுவேன், என் திருவடிகளை சேர்த்துக்கொள்வேன், அதனால் பூமியில் நீங்கள் அசுரலாக பிறப்பீர்கள், ஆனால் 3 பிறவியில் நீங்கள் என்னை அடைந்து விடுவீர்கள், கவலைப்படாதீங்க அப்படின்னு ஜெய விஜயரில் பகவான் அனுப்புகிறார். ஏன்னா பகவான் சண்டை போடணுன்னு ஒரு ஆசை இருக்கான். யுத்தம் யார் சண்டை போடணும்னா தனக்கு சம்மானவர்கள தான் சண்டை போட முடியும். தனக்கு சம்மானம் யார்? தன் பக்தர்கள் தான், அப்படிப்பட்ட விஷ்ணு தூதர்கள் தான். அதனால் அவர்களை எதிரிகளாக இப்போ பயன்படுத்தி அசுரலாக்கி அவர்கள் தான் முதல் பிறவியில் அந்த ஜெய விஜயர்கள் தான் இரண்யகசிபு இரண்யாக்ஷனாக வந்தார்கள். அவருடைய 2வது பிறவி ராவண கும்பகர்ணா வந்தாங்க. 3வது சிசுபாலன் தந்தபக்தரன். சரிதானா? இதுதான் விஷயம். அந்த இரண்யாக்ஷன் இரண்யகசிபு தாம்பா இப்போது திதி வயிற்றில் கர்ப்பமாக இருக்கிறார்கள் அப்படின்னு பிரம்மதேவர் தேவர்களுக்கு சொல்கிறார். இந்த விஷயத்தை சொன்ன உடனே அதுக்கு பிறகு 100 வருஷம் கர்ப்பத்தில் தாங்கினாலாம் திதி தேவி. ஏன்னா தேவர்களுக்கு ஆபத்து வந்துடக்கூடாதுன்ற ஒரு நல்லெண்ணத்தினால திதி தேவி கர்ப்பத்தில் தாங்கினாலாம். ஆனால் எவ்வளோ நாள் தான் 100 வருஷம் தாங்கினாலாம். 100 வருஷம் தாங்கினா அதுக்கு மேலே கர்ப்பம் தாங்க முடியுமா? தாங்க முடியாது. அப்புறம் பிரசவிச்சாலாம். மகா பலசாலிகளாக பிறந்தார்களாம். அதில் மூத்தவனுக்கு இரண்யகசிபு என்றும் இளையவனுக்கு இரண்யாக்ஷன் என்றும் நாமகரணம் செய்து வைத்தார் கஷ்யப மகரிஷி. அதற்கு பிறகு வரம் பெற்ற கொழுப்பினால் திக்விஜயம் போனான் இரண்யாக்ஷன். அந்த சமயத்தில் வருணதேவனை போய் சண்டைக்கு வலிக்கிறான். வருணதேவன் சொல்கிறான், அப்பா நான் ஒரு சாது, புரியுதுதான், என்னை சண்டைக்கு வலிக்காத, முன்னை போன்ற துஷ்டரில் சண்டை போகிறதுக்கு தகுதியான யாருன்னா நாராயணன் தான், அவனை தேடிப்போ அப்படின்னு. அப்போ அந்த நாராயணன் தேடி போகும்பொழுது அந்த சமயம் பார்த்து இவன் எல்லா திசைகளையும் ஜெயிச்சிட்டான் இல்லையா, அதனால் பூமாதேவியே சிறைப்படுத்தி விட்டான். பூமாதேவி பிரளய ஜலத்தில் கொண்டு போய் அடக்கி வச்சுருக்கான். அப்படி இருக்கும்போது அந்த சமயத்தில் பகவான் வராக அவதாரம் எடுத்து அந்த பூமியை உத்தாரணம் பண்ணி கொண்டு வெளியே வரார். அப்போ நாரதர் பார்த்து சொன்னாராம் இரண்யாக்ஷனை பார்த்து, இரண்யாக்ஷா உன்னுடைய பூமியை அதோ நாராயணன் திருடியும் போகிறான் பார் அப்படின்னு. ஆஹா, அவன் பன்றி அவதாரம் எடுத்து திருடியும் போகிறான் பார், அந்த பன்றி அவதாரம் பன்றி இல்லை, அவன் நாராயணன் அப்படின்னு சொல்கிறார். நாரதர் தான் காட்டி கொடுக்குறாராம் இரண்யாக்ஷனுக்கு. இரண்யாக்ஷனுக்கு குருநாதராகிய நாரதர் காட்டி கொடுக்குறார். இரண்யகசிபுக்கு நரசிம்மாகாரமாக நாரதுடைய சிஷ்யனாக்கிய பிரகலாதம் காட்டி கொடுக்குறார். அப்படி இருக்கும்போது 2 பேருக்கும் பெரிய சண்டை. வரகமூர்த்திக்கும் பூமியை இந்த பிரளய ஜலத்தில் அவளை மிதக்கும்படி செய்துட்டு இரண்யாக்ஷனோடு கதாயுத யுத்தம் பண்ணுறார். பயங்கரமான யுத்தம் பண்ணுறார். யுத்தம் பண்ணி கடமுடான்னு ஒரே சத்தம், நெருப்பு பொறி பறக்குது. அப்புறமா கடைசியில் என்ன பண்ணுறார் பகவான், அவன் காதடியில் ஒரு அடி வச்சார். காதில் கர்ணமூலை அகன் அப்படின்னு பதம் இருக்குது. காதில் ஒரு அறை விட்டாரோ இல்லையோ, கண்ணுகள்லாம் சுழண்டு போய் விழிப்பதுக்கு கீழே விழுந்து செத்து போயிட்டான், மரணம் அடைந்தான் இரண்யாக்ஷன். அப்போ பகவானை பார்த்து கொண்டே உயிர விட்டானான். யோகிகளுக்கே யோகிகளுக்கே உரிதான அந்த பகவத் தியானம். அந்த அசுரனாகிய அந்த இரண்யகசிபும் இரண்யாக்ஷனும்
பகவானை பார்த்து கொண்டே உயர விட்டானே, என்ன பாக்கியம் என்ன பாக்கியம் பிரம்மாதி தேவரெல்லாம் கொண்டாடுகிறார்கள். அந்த வராகமூர்த்தியை பார்த்துட்டே உயர விட்டான். ஆனால் வராகமூர்த்தி ரொம்ப சந்தோஷம் அடையலையா இந்த இரண்யாக்ஷ வதம் பண்ணுறது. ரொம்ப கஷ்டப்பட்டு ஜெயிச்சாராம். அவ்வளோ சுலபமாக ஜெயிக்க முடியல. அப்படின்றதுனால அது ஒரு பெரிய வெற்றியாக அவர் நினைக்கலையா. ஆனால் தேவர்கள், பிரம்மாதி தேவர்கள்லாம், ரிஷிகள்லாம் ரொம்ப சந்தோஷம் அடைகிறார்கள். பகவான் மேலே பூமாறி பொழிகிறார்கள். இது நடக்கிறது. அப்படிப்பட்ட இந்த வராகோதர கதையை கேட்டால், தம் முஷ்டிபிர் வினிக்னந்தம் வஜ்ரசாரி அதோக்ஷஜா கரேன கர்ணம் மூலே அகன் யதாத்வாஷ்டம் மருத்பதி. எப்படி விருத்ராசுரனை இந்திரன் வதம் செய்தானோ அது மாதிரி இரண்யாக்ஷனை பகவான் வதம் செய்தார். இதை கேட்டால் என்ன புண்ணியம்னா, எந்த பகவான் கஜேந்திரனையும் யோ கஜேந்திரம் ஜசக்ரஸ்தம் தியாயந்தம் சரணாம்புஜம் குரோஷந்தீனாம் கரேனு நாம் கிருச்சதோ அமோச்சியத்து திருதம், எந்த முதலிடத்தில் சிக்கி அந்த கஜேந்திரனை பகவான் விடுவிச்சானோ அந்த பகவான் தான் இப்போது வராகோதரம் எடுத்து சாதுக்களை காப்பாற்றுவதற்காக இரண்யாக்ஷனை வதம் செய்தார். அந்த பகவானை யார் தான் வழிபட மாட்டார்கள்? உண்மையிலே பகவானால் தான் நம்ம எல்லாம் வாழறோம், பகவானில் நாம் இல்லை. அப்போ நன்றி மறந்தவர்கள் தான் பகவானை வழிபட மாட்டார்கள். சாதுக்கள் பகவானை எப்பொழுதும் பகவானை நன்றி செலுத்துவதற்காக பகவானை வழிபடுகிறார்கள். தம் சுகாராத்தியம் ருஜிபிகி அனன்ய சரணை ருபிகி. நேர்மையாக இருக்கிறவங்களுக்கு பகவான் சுலபமாக ஆராதிக்கத்தக்கவனா, சுலபமாக பகவான் கட்சிடுவானா. ஆனால் கிருதஜ்ஞா கோண சேவேத துராராத்தியம் அசாதுபிகி. அசாதுகளுக்கு கிடைப்பதற்கு அரிதானவனா பகவான். ஆனால் நன்றி உடையவன் யார் தான் பகவானை சேவிக்க மாட்டான் அப்படின்னு சொல்கிறார். யோவை ஹிரண்யாக்ஷவதம் மகாத்புதம். இரண்யாக்ஷவதம் மகா அற்புதமாக விக்கிரதம் காரண சூகராத்மனாக விளையாட்டாக பன்றி அவதாரம் எடுத்து அவனை வதம் செய்தாரே பகவான். சுனோதி காயதி அனுமோதிதி அஞ்சசா விமுச்சதே பிரம்ம வதாதவி திஜா. இந்த வராகோதர் சரித்திரத்தை யார் கேட்கிறார்களோ, இல்லை யார் சொல்கிறாங்களோ, கேட்கவும் வேணாம் சொல்லவும் வேணாம். இன்றைக்கி இந்த கதை கேட்டுட்டு வெளியே போகும்போது இன்றைக்கி என்ன பாகவதத்தில் கதை அப்படின்னா, இரண்யாக்ஷவதம் வராகோதர் சரித்திரம் அப்படின்னு யாருன்னா அப்படின்னு சொன்னோடனே, ஆஹா அருமையான சரித்திரமாச்சே வராகோதர் சரித்திரம், இரண்யாக்ஷவதம் ரொம்ப அருமையான சரித்திரமாச்சே அப்படின்னு யாருன்னா கொண்டாடி பேசிட்டா போதுமா, அவனுக்கு பிரம்மஹத்தியாதி தோஷம்லாம் நீங்குமா. அப்படி பரிசுத்தப்படுத்தக்கூடியதான் அந்த வராகோதர் சரித்திரமானது. அனுமோதனம் பண்ணி பேசுகிறாங்கன்னா, கதை கேட்க வேணாப்பா, கதை கேட்க வேணாம், கதை சொல்ல வேணாம். வெளியில் யாருன்னா உன்னை கேட்டாங்கன்னா, இன்றைக்கி என்னப்பா பாகவத்து போயிட்டு இருந்தே என்ன கதைப்பா அப்படின்னு கேட்டாங்கன்னா, இரண்யாக்ஷ வதம் வராகோதர கதை அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஆஹா அருமையான கதையாச்சு அவன் கொண்டாடி பேசானா அவனுக்கு பிரம்மஹத்தியாதி தோஷம்லாம் நீங்குமா. அவன் அப்படிப்பட்ட பாபத்துலேருந்து விடுபடுறானா. அப்போ கேட்குறவங்க சொல்கிறதுங்க பற்றி என்ன, அப்போ கேட்குறவங்க சொல்கிறவங்களை பற்றி என்ன சொல்கிறது? அப்போ எவ்வளோ பாக்கியம் பாருங்கள், அது எவ்வளோ புண்ணியத்தை கொடுக்கக்கூடியது பாருங்கள். அதான் சொல்கிறார், யோவை ஹிரண்யாக்ஷவதம் மகாத்புதம் விக்ரீடிதம் காரண சூகராத்மனா சுனோதி காயதி. கேட்குறவங்களோ காயதி, அதை பற்றி பேசுகிறவங்களோ அனுமோததே, அதை அனுமோதனம் பண்ணி ஆஹா ஓஹோன்னு கொண்டாடுறாங்களோ அஞ்சசா உடனே விமுச்சிதே பிரம்ம வதாதிபிகி பிராமண வதம் பண்ண அந்த பாவத்திலிருந்து விடுபடுகிறார்கள் என்று பிராமணனே வதம் பண்ணால் கூட அந்த பாவத்திலிருந்து கூட இதை விடுபட்டுறாங்களாம். அப்படியேப்பட்டது இந்த பாகவதம், இந்த வராகோத சரித்திரம். ஏதத்து மகா புண்ணியம் அலம் பவித்திரம். மகா புண்ணியத்தை கொடுக்கக்கூடியது, எல்லையற்ற பவித்திரத்தை நம்மளுக்கு பரிசுத்தத்தை உண்டாக்கக்கூடியது, தனத்தை கொடுக்கக்கூடியது, புகழை கொடுக்கக்கூடியது, உயர்ந்த பதவியை கொடுக்கக்கூடியது, எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுக்கக்கூடியது, பிராணனுக்கும் இந்திரியங்களுக்கும் யுத்தத்தில் போகிறவங்களுக்கும் பிராண இந்திரிய பலத்தை அதிகரிக்க செய்யக்கூடியது. அது மட்டும் இல்லை, கடைசி காலத்தில் நாராயணனே நம்மளை வைகுண்டத்துக்கு அழைச்சிட்டு போகிறானோ. இத்தனை பலன்களும் கொடுக்கக்கூடியதான் வராகோதர சரித்திரத்தை கேட்டால் அதை பற்றி பேசலாம், அதை அனுமோதனம் பண்ணான். ஏதன் மகா புண்ணியம் அலம் பவித்திரம் தன்யம் யசஸ்யம் பதமாயுராசிஷம் பிராணேந்திரியானம் யுதி சௌரியவர்த்தனம் நாராயணோ அந்தே கதிரங்க சுன்பதாமே. அதாவது
இந்திரிய பலம் பிராண பலம் இதெல்லாம் யுத்தத்தில் போகிறவங்களுக்கு இதெல்லாம் தேவைப்படும் இல்லையா? அதனால் நல்லா உழைக்கிறதுக்கு அந்த இந்திரிய பலம் பிராண பலம் அதிகரிக்க செய்யக்கூடியது அந்த கதையானது, வரகோதர் கதையானது. ஆனால் கடைசியில் ஒன்று சொல்கிறார், நாராயணோ அந்தே கதிரங்க சுண்பதாம். யார் இந்த வரகோத சரித்திரத்தை கேட்குறாங்களோ கடைசியில் நாராயணே கதியாக இருக்கிறானா. அகம் ஸ்மராமி மத்பக்தம் நையாமி பரமாம் கதிம். அந்த பக்தனை கடைசி காலத்தில் நான் ரட்சிக்கிறேன். வாழ்நாள் முழுவதும் கிருஷ்ண கதை கேட்டான், பாகவதம் கேட்டான்னு சொன்னால் கடைசி காலத்தில் அவன் இட்ட காலம் இருக்கும்போது அவன் என் கதைக்கு தேடி வர முடியல அப்படின்னும் போது அந்த காலத்தில் பகவானே தேடி போகிறானான். தேடி போய் அந்திம காலத்தில் சொந்த பந்தங்களை கண்ணில் காட்டாமல் தன் சொரூபத்தை எனக்கு தெரியுதா நான் பேர வந்திருக்கேன் பேர் சொல்லும்போது அவளை கண்ணில் காட்டாமல் பகவான் சங்க சக்கர கதாவிலே காட்சி அளித்து என்ன தெரியுதா பார் அப்படின்னு, பகவானா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுவான். அந்த இட்ட காலம் இருக்கும்போது பகவானே அவர்களை வைகுண்டத்துக்கு ஆட்சி போகிறானா. பகவான் வந்து யாருக்குண்ணா இன்றைக்கி பாகவதம் கேட்குறவங்களுக்கு அவனை கடைசி காலத்தில் பகவான் நினைக்கிறானா. அகம் ஸ்மராமி மத்பக்தம் யாமி பரமாம் கதிம். அவரில் நான் பரகதிக்கு அழைச்சும் போகிறேன் அப்படின்னு அழைச்சும் போகிறேன்னா ந யாமி பராம் கதி, எனக்கே பரகதி கிடையாது அப்படின்னு கேரண்டியாக சொல்கிறான் பகவான். இந்த அகம் ஸ்மராமி மத்பக்தம் ந யாமி பரமாம் கதி என்று வேறு இடத்துல சொல்லப்படுகிறது. அது இங்கே வந்து நாராயணோ அந்தே கதிரங்க சுண்பதாம். கடைசி காலத்தில் நாராயணன் தான் கதி. யார் கதை கேட்குறான் சுண்பதாம், யார் கதை கேட்குறாங்களோ அவங்களுக்கு நாராயணே கதியாக இருக்கிறான் அப்படின்னு நாராயணே வந்து அழைச்சும் போகிறான் அவங்கள வைகுண்டத்துக்கு அப்படின்னு இங்கே சொல்லப்பட்டிருக்கு. சரி, இதோட அந்த பராகோத சத்தத்தோடு இப்போ பூர்த்தி பண்ணிப்போம். ராம 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 ஸ்ரீராம் நாம் சிங்கத்துக்கு ஜெய், ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய். ராம 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 ராம.